ஃபைன். ஸோ ப்ராடக்ட் திங்கிங், ப்ராடக்ட் டிசைன். ஸோ அதில் குட் ரிசர்ச்னா என்ன, மார்க்கெட் ரிசர்ச்னா என்ன, யூசர் ரிசர்ச்னா என்ன. ஸோ ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்டடி பண்ணணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பெஸ்ட் ஆப்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதோடைய யூஎக்ஸ் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, ஒரு ப்ராப்ளத்தை எப்படிலாம் ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கிறாங்க, அதோட யூஸ் கேஸ்லாம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நிறையா விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். நான் உங்களுக்கும் நிறைய டாஸ்க் கொடுத்துருந்தேன். ஸோ எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் கொண்டு வாங்க அப்படி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் உங்களுடைய டிசைன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒன் அப்ளிகேஷனை கொண்டு வந்திருந்தீங்க. ஸோ தட் இஸ் ரியலி கிரேட். ஸோ அது எல்லாமே ஒரு பிடிஎஃபாக ஒரு கேன்வாவில் பண்ணி டிசைன் பண்ணியிருந்த சொல்லியிருந்தேன். ஸோ பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஃபர்தராக நம்ம மூவ் ஆகுவோம். ஃபைன். ஸோ மேஷ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட், ஓகேங்களா? இது என்ன ப்ரோ, இது மேஷ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லா, ஓகேவா? இது என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் மனுஷங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான நீட்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரியான தேவைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேஷ்லோஸ் அப்படின்ற ஒரு சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாரு, கண்டுபிடிக்கிறார், ஓகேங்களா? மேஷ்லோஸ்ன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ரிசர்ச் பண்ணுறாரு. அதில் மனுஷங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான தேவைகள் இருக்குது, இது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அதான் மேஷ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஹியூமன் நீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எங்கே யார் பார்ப்பாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது யார் பார்ப்பாங்க, எங்கே படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பிஸ்னஸ் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க, இதை படிப்பாங்க. இப்போ ஒரு பிகாம் படிக்கிறவங்க, எம்பிஏ படிக்கிறவங்க, அவங்களாம் இதை படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பிஸ்னஸ் சைக்காலஜி பற்றி படிச்சிருக்காங்கன்னா அவங்க எல்லாம் இதை பற்றி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரோ இதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லைக் மனுஷன் ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தேவை இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்தில், ஒவ்வொரு சுச்சுவேஷனில், ஒவ்வொரு டைம் பீரியடில் ஒவ்வொரு நீட் இருக்குது யூசருக்குன்னு சொல்லலாம். ஒரு பீப்புளுக்கு வந்து ஒரு தேவை இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஸோ கம்மிங் டு ஹியூமனுடைய தேவைன்னு வரும்போது, ஃபஸ்ட்டு மனுஷனுக்கு என்ன தேவைப்படுது, இந்த பேசிக்காக நீடு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசியாலஜிக்கல் நீடு சொல்லுவோம். ஃபிசியாலஜிக்கல் அப்படின்னா லைக் பேசிக் தேவை, அடிப்படை தேவைகள் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து உணவு, உடை, இருப்பிடம் சொல்லி ஒரு சின்ன பழமொழி வந்து சொல்லுவாங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உணவு, உடை, இருப்பிடம் இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, பேசிக்கான நீட்ஸ் அதுக்கு பேர், ஓகேவா? ஸோ இந்த பேசிக்கான நீட்ஸு மனுஷனுக்கு தேவைப்படுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் பொறந்த உடனே அவனுக்கு தேவைப்படுறது வந்து இதுதான். ஸோ இப்போ சாப்பாடு இல்லைன்னா அவனால் வாழ முடியாது. அதே மாரி இந்த 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 ஷெல்டர்ஸ், ஓகேங்களா? இப்போ அவனுக்கு ஒரு வீடு இல்லைனாலும் அவனால ப்ராப்பரா என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. அதே மாதிரி ட்ரெஸ்ஸு, ஓகேங்களா? ஒரு நாகரிகமான கல்ச்சருக்குள்ள அவன் வரணும்னு நெனச்சான்னா, ஹி ஹேவ் டு வியர் சம் ட்ரெஸ்ஸு, கிளாத்திங்ஸ் இதெல்லாம் இருந்தா மட்டும் தான் பயபுள்ளையா மதிப்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபிசியாலஜிக்கல் நீட்னா இதுதான். பேசிக் நீட்ஸ் ஆஃப் பீப்பிள். இந்த பேசிக் நீட்ஸு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, முதல் அடிப்படையா வச்சிருக்காரு. முதல் விதியா வச்சிருக்காரு. மனுஷனுக்கு தேவைப்படுற விஷயம் என்னது? பிசியாலஜிக்கல் நீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாராருக்கெல்லாம் பிசியாலஜிக்கல் நீடு பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு, பிசியாலஜிக்கல் நீட்னா மனுஷனுக்கு தேவைப்படுற அடிப்படையான வசதிகள், அடிப்படையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி இருக்கா? ஸோ அப்போ இந்த கிளாரிட்டி இருந்துச்சுன்னா, PY அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். பிசியாலஜிக்கல் நீடு PY. கமான் கைஸ், PY போடுங்க பார்க்கலாம். ஓகே, எல்லாமே போட்டிங்களா? PY. சூப்பர். ஸோ பிசியாலஜிக்கல் நீடு, ஓகேங்களா? அடுத்து அடுத்து என்ன?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம் இருக்குதுப்பா. இப்போ அவனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. ஓகேங்களா? ஸோ மனுஷனுடைய 2வது தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி இருக்கணும். அவன் வந்து நிம்மதியா வாழணும் இல்லையா? அப்புறம் செக்யூரா இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான ஒரு விஷயம். இங்க வந்து நீங்க வீடு வச்சாலும் ஓகே தான். இல்ல அ லா, இல்ல போலீஸு, இல்ல மிலிட்டரி, நீங்க யார வேணா வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக உருவாக்கப்பட்ட விஷயங்கள். ஓகே. ஸோ இது மனுஷனுக்கு 2வது படிநிலையா தேவைப்படுது. ஈவன் நீங்க படிச்சிட்டு இருக்கிற படிப்பு, ஜாபு, வேலைக்கு போறது வேலை, பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டில தான் வருது. சொல்றது புரிஞ்சுதா? சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, so the needs for the people feel safe and secure, such as a personal safety, financial security and health. ஓகேங்களா? இதுதான் மனுஷனுக்கு தேவையான செகண்டரி நீடு. ஓகேங்களா? அதாவது சேஃப்டி நீட்ஸ். இது இல்லன்னா மனுஷனால வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூராவும், சேஃபாவும் ஃபீல் பண்ண முடியாது. சொல்றது புரிஞ்சுதுங்களா? அப்போ மனுஷனுக்கு தேவைப்படுறது என்னது? சேஃப்டி நீட்ஸு செகண்டரி. அப்புறம் 3 ஒன் பார்க்கலாமா? 3 வந்து பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் பிலாங்கிங். ஓகேவா? இப்போ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, வீடு இருக்குது. உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடுக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க. அடுத்து என்னப்பா உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, நெட்வொர்க்ஸு அந்த மாரி லவ் அண்ட் பிலாங்கிங்குள்ள நம்ம போவோம். லவ் அண்ட் பிலாங்கிங்ன்னா என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, கம்யூனிட்டி. ஒரு கம்யூனிட்டியா சேர்றது, ஒரு கூட்டமாக இருக்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது. இந்த என்ன சொல்றது? ஒரு ஒரு சொந்த பந்தங்களோட இருக்கிறது. ஒரு கோயில் திருவிழாவுக்கு போறது. இந்த மாரியான இந்த கூட்டமா இருக்கிற சில ஆக்டிவிட்டீஸ். அதாவது நம்மள சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க, நம்மள சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் இவங்க எல்லாருமே இந்த இந்த ஒரு இதுக்குள்ள தான் வருவாங்க. ஸோ இதுக்கு பேர் வந்து என்னது? சோசியல் நீட். ஓகே. ஃப்ரெண்ட்ஸு, ஈவன் கல்யாணம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில தான் மனுஷனுக்கு நடக்குது. ஸோ இட்ஸ் அ எமோஷனல் நீடு விச் இஸ் லவ் அண்ட் பிலாங்கிங் அண்ட் சோசியல் நீடுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லைக் லைக் 4த் ஸ்டேஜ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் எஸ்டீம். ஓகே. செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுயமரியாதை. இப்போ சுயமரியாதைன்னா ஒண்ணும் இல்ல. நீ படிச்சு முடிச்சுட்டீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும். அதாவது எல்லாமே இருக்குன்னா, ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த பாராட்டுக்காக நம்ம ஓடிட்டுருப்போம். நம்மள யாராவது பாராட்ட மாட்டாங்களா? நம்மள யாராவது வெரி குட் சொல்ல மாட்டாங்களா? நம்மள வந்து பெருமையா பார்க்குறாங்க. இந்த இடத்துல ஈவன் நம்ம ட்ரெஸ் பண்றது கூட பாருங்களேன். நம்மள வந்து இந்த இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு கெத்தா ஒரு ட்ரெஸ் போடலாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மேக்கப் போடுறது. நீங்க ஃபார் கேர்ள்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸோ மேக்கப் போடலன்னா நம்ம அப்படியே சாப்பிடாம இருக்கிற மாரிலாம் கிடையாது. இட் இஸ் நீடு ஆர் நாட் நீடு. பட் எனக்கு வந்து செல்ஃப் எஸ்டீமா நான் ஃபீல் பண்றேன். எஸ்டீமா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து போடும்போது கொஞ்சம் ஐ அம் ஃபீலிங் லிட்டில் ப்ரவுடு அந்த மாரி. அதே மாரி பாய்ஸ்க்கு எடுத்துக்கங்களேன். தே ஹேவ் டூ வியர் சம் குட் கிளாத்ஸு, ஷூஸு இந்த மாரிலாம் போடும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஜாலியா, சூப்பரா ஃபீல் பண்ணுவீங்களா? அதுதான் செல்ஃப் எஸ்டீம். செல்ஃப் எஸ்டீம்னா, ஒருத்தவங்க நம்மள ரொம்ப பெருமையா நெனைக்கிறது. ஓகேங்களா? நம்ம மத்தவங்களுக்கு முன்னாடி பெருமையா தெரியறதுக்கு பேர் வந்து செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அது என்ன ப்ரோ செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்? செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்னா ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தேவையான விஷயத்த பண்றது, உங்களுக்கு புடிச்ச விஷயத்த பண்றது, உங்களுடைய நீட் என்ன, உங்களுடைய தேவை என்ன எல்லாத்தையும் பூர்த்தி அடைஞ்சதுக்கு அப்புறம், யூ வில் ரியலைஸ் சம்திங் திஸ் இஸ் வாட் ஐ லுக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு ஒரு காமான, ஒரு பீஸான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள போயி, உங்களுக்கு தேவையான விஷயத்த பண்றது. இதே நீங்க வந்து 60ஸ் பிளஸ்ஸுக்கு பீப்பிள்க்குலாம் கல்யாணம் முடிஞ்சிருச்சுப்பா. அதோட என்னுடைய இது முடிஞ்சு போச்சு. என் கடமை முடிஞ்சிருச்சு. நான் கோயில் குளமா போறேன். அப்டின்லாம் சொல்லிட்டு போறாங்கல்ல. அந்த அந்த ஸ்டேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். அவன உணர்ந்து போற டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோன்றதுக்கான ரீசன் நான் சொல்றேன். இப்போ எஸ்டீம் நீட்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா, தீஸ் ஆர் these are the needs for people feel sense of self-worth, achievement, such as respect, recognition, and success. Okay, self-actualization needs. There are needs for the people to reach their full potential, such as a creativity, self-fulfillment, personal growth. தன்னிறைவு அடையிறது, எனக்குன்னு ஒரு பர்சனல் குரோத் இருக்கிறது, நான் கிரியேட்டிவிட்டியா ஃபீல் பண்றது, ஓகேங்களா? என்னுடைய என்னோட ஃபுல் திங்ஸ் தெரிஞ்சிருச்சு எனக்கு. ஸோ தட் இஸ் வாட் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஸோ உங்ககிட்ட என்ன சொன்னேன் பார்த்தீங்களா? ஃபுட்டு, வாட்டர், ஸ்லீப்பு, மெடிக்கல் கேரு, ஏரு திஸ் ஆல் கம்ஸ் அண்டர் பிசியாலஜிக்கல் நீட். ஓகே. அதுக்கு அடுத்து இருக்கிறது என்னதுப்பா?
அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சேஃப்டி நீட்ல. சேஃப்டி நீட்ஸ் என்ன பார்த்தோம்? ஸோ எம்ப்ளாய்மென்ட்டு, ரிசோர்ஸு, மொராலிட்டி, ஃபேமிலி, ஹெல்த்து. ஸோ இது எல்லாம் ரொம்ப முக்கியம். லா என்ஃபோர்ஸ்மென்ட்டு, போலீஸு இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு பீப்பிள். எதுக்காக தேவைப்படுறாங்க? நம்மளோட சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக தேவைப்படுறாங்க. ஈவன் ஜாபு, படிக்கிறது, ஓகேங்களா? நம்மளுடைய நம்மளுடைய சேவிங்ஸு, மனி, ஓகே? நம்மளுடைய சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ லைக் தே ஹேவ் டூ ஃபீல் சம்திங் செக்யூரா ஃபீல் பண்றாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, லா இருக்கிறதுனால, மிலிட்டரி இருக்கிறதுனால, இன்சூரன்ஸ் இருக்கிறதுனால, யூ ஃபீல் சம்திங் வெரி ஹேப்பி அண்ட் செக்யூர். கரெக்ட்டுங்களா? செக்யூர்டா ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாரி தான் சோஷியல்ன்றது. சோஷியல் அப்படின்ற விஷயம் என்னன்னா, லைக் நீங்க இப்ப பணம் இருக்குது, படிப்பு இருக்குது, வேலைக்கு போயிட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, கல்யாணம் தான் பண்ணுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அது மாரி தான் கல்யாணம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, பீப்பிள் கூட இருக்கிறது. பீப்பிள் கூட எசென்ஷியலா ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ப, கெதர்னஸ், ரொமான்டிக் அட்டாச்மெண்ட்ஸு, ஃபேமிலி, சோஷியல் குரூப்ஸு, கம்யூனிட்டி குரூப்ஸு, சர்ச்சஸ் அதாவது சர்ச் அண்ட் ரிலிஜியஸ் ஆர்கனைசேஷன் திங்ஸு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லைக் உங்களுடைய லோன்லினஸ்ஸு, உங்களோட தனிமைய வந்து பார்த்தீங்கன்னா, விலக்குறதுக்கான சில இடங்கள். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்கல்ல, இந்த போர்ஷன் கூட நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு இந்த போர்ஷனா தான் சொல்லுவோம். அதாவது என்னன்னா, ஒரு சோசியல் நீடா தான் சொல்லுவேன் நான் இத. ஓகேங்களா? இது ஒரு கம்யூனிட்டி. நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுமே ஒரு டிசைன் கம்யூனிட்டி ஓரியன்டடான படிப்பு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இதுக்கு பேர் என்னதுப்பா? இதுக்கு பேர் வந்து சோஷியல், எமோஷனல் நீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டீம் நீட். ஓகே. ஒரு மனுஷனுக்கு அ படிப்பு இருக்குது, ஒரு மனுஷனுக்கு மணி இருக்குது, செக்யூரா இருக்கிறான், எல்லாமே இருக்குன்னா, அப்ப என்ன பண்ண ஆரம்பிப்பான்? என்ன மத்தவங்க மதிக்கணும், மத்தவங்க என்ன வந்து பார்த்தாங்கன்னா, தே ஹேவ் டூ ஃபீல் சம்திங் குட்டு. நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா போறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனலா ஒரு ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க. அந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டீம் நீடு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மனுஷனுக்கு இதுல இருக்கிற எப்பயுமே இந்த ஒண்ணொண்ணா அடைஞ்சுட்டு மாட்டான். அவன் இப்போ நெறைய பேர் நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த இந்த போர்ஷனுக்குள்ள. இப்போ சில பேர்லாம் சொல்றேன் இவங்கள இங்க பாருங்களேன். இப்ப என்ன பண்ணுவான், பையன் படிப்பான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு சைக்காலஜிக்கல் நீட் இருக்கும். செக்யூர்டா இருப்பான். வேலைக்கு போறான்னா பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போமாட்டான். பட் ஆனா கல்யாணம் பண்ணியிருப்பானுங்க. இருக்காங்க நம்ம ஆளுங்க நெறைய பேரு. இந்த நெறைய 2கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்லி 2கே கிடையாது. அதாவது ஜென்ஸிலே நெறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு இப்போ அ எப்படி சொல்றது? தே ஆர் லிவிங் தியர் லைஃப். ஓகே. இதுதான் உண்ம. நெறைய பேர் நடந்துட்டு இருக்காங்க. எங்க ஊர்லயும் நெறைய பேர் இருக்காங்க. வெரி வெரி யங் ஏஜ்லயே கல்யாணம் பண்ணி தே ஆர் லிவிங் தியர் லைஃப். ஓகே. இப்போ இந்த செக்யூர் அண்ட் சேஃப்டிக்குள்ள போவே மாட்டாங்க. பட் தே ஜம்ப் இன்டூ தேர் இந்த லவ் அண்ட் பிலாங்கிங். பட் இவங்களுடைய லைஃப்ல செக்யூர் என்ற ஒரு விஷயமே இல்லாம போயிடும். இது நான் ஏன் சொல்ல வரேன்னா, லைக் பீப்பிள் வந்து இதுல எந்த படிநிலை வேணா அவங்க அவன் அப்பப்ப எடுத்துட்டு போவான். எ என்ன விஷயம்னா, இதுல இருக்கிற 5 பாயிண்ட் தான் நீ எதிர்பார்க்கிற. உனக்கு மனுஷனுக்கு தேவைப்படுறது இந்த 5 விஷயம் தான். சைக்காலஜிக்கல் நீட் அதாவது பிசியாலஜிக்கல் நீடு, சேஃப்டி நீடு, லவ் அண்ட் பிலாங்கிங், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இந்த போர்ஷனுக்குள்ள தான் நீ ப்ளே பண்ணுவ. வேற எதுவுமே கிடையாது இத விட்டா. இந்த 5 படிநிலை தான். இந்த 5 படிநிலைய நீ நீ அடைஞ்சிட்டன்னா, உன்னுடைய பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் வந்து நீ அச்சீவ் பண்ற அப்படின்ற மாரி உனக்கே தோண ஆரம்பிக்கும் ஆக்சுவலா. இப்ப நான் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே நானும் இருந்திருக்கேன் ஆக்சுவலா. ஸோ பிசியாலஜிக்கல் நீட தேடி அலைஞ்சிருக்கேன். அதே மாரி சேஃப்டி நீட தேடி 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 ஓடியிருக்கேன். ஸோ எமோஷனல் திங்க்ஸு ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸு ஓகேங்களா? அ நெறைய பேர் ஓகேங்களா? நெறைய விஷயங்கள வந்து தேடி சுத்தி இருப்போம். எஸ்டீம் நீடு ஓகேங்களா? நம்ம 4 பேர் பெருமையா நெனைக்கணும் அப்படின்றதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், கார் வாங்குவோம், பைக் வாங்குவோம். கொஞ்சம் ட்ரெஸ்ஸ வந்து கொஞ்சம் நல்லா வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் Facebookல லைக்ஸ் வாங்குவோம் நம்போ. போட்டு. வாங்குவோமா இல்லையா? ஸ்டேட்டஸ் போடுவோம். எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் தேவைப்படுற ஒரு விஷயங்கள். ஓகே. ஸோ எஸ்டீம் நீட்ல பார்த்தீங்கன்னா, லைக் ஒன் செல்ஃப் டிக்னிட்டி, அச்சீவ்மென்ட்டு, இண்டிபெண்டன்ட்டு ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் ஃப்ரம் அதர்ஸ், ஸ்டேட்டஸ் அண்ட் பிரெஸ்டீஜ் கைண்ட் ஆஃப் ஸ்டஃப். ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 என்ன சொல்றது? 4த் ஸ்டேஜ் ஆஃப் திங்ஸு. கார் வாங்குறது மொதற்கொண்டு, பைக் வாங்குறது மொதற்கொண்டு எஸ்டீம் நீட் தான். அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு தேவையா? இல்ல நம்பளுக்கு தேவையா? இல்ல நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையா? அப்படின்றத விட, இது ஸ்டேட்டஸ்ப்பா இது. ஐஃபோன் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸு. சொல்றது புரிஞ்சுதுங்களா? எசென்ஷியலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எசென்ஷியல் கிடையாது. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, தட்ஸ் ஹவ் த எஸ்டீம் திங்ஸ் ஆர் வொர்க்கிங் ஹியர். ஓகே. அண்ட் தென் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஒன் பெர்சன் இருக்காரு. அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் அடைஞ்சுட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுவாரு அவரு? பர்சனல் குரோத்துக்கு இது பண்ண ஆரம்பிப்பாரு. ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாரு.
ஓகேங்களா? அவருடைய விஷயங்கள் எங்கெங்கலாம் அவர் எங்கெங்கலாம் டெவலப் பண்ண ஆசைப்படுறாரோ பண்ணுவாரு. ஸோ இந்த மாரி ஹி வாண்ட் டூ மேக் சம்திங் அ அவுட் ஆஃப் த திங்ஸ். ஓகேங்களா? அவங்க அவங்க நிஜமாலுமே ஓகேப்பா அவ்வளோதான் நம்மளோட ட்ரீம அச்சீவ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்பளுக்குன்னு நம்பளா ஏதாவது பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்மளோட இன்னர் பீஸ்க்கு நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அந்த மாரி யோசிக்கிற ஒரு போர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ பேசிக்கலி இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இது எல்லாமே சொல்ல வர ஒரே கருத்து என்னன்னா, இதுல மனுஷனோட வாழ்க்கைய அடைக்கலான்னு சொல்லுவாங்க. ஓகே. ப்ரோ நம்ப யுஐ, யுஎக்ஸ் படிக்கிறோமா? இல்ல சைக்காலஜி படிக்கிறோமா? எதுக்கு ப்ரோ இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறோம்? அந்த மாரி உங்களுக்கு யாராவது கொஸ்டின் தோணுது. இல்ல இது எதுக்கு சம்மந்தமே இல்லாம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா, அப்படின்னு போடுங்க. எனக்கு வந்து இது கொஞ்சம் எதுக்கு ப்ரோ இத நம்ம படிக்கிறோம்? ஐ அம் திங்கிங் வி ஆர் யுஐ, யுஎக்ஸ் டிசைனர்ஸ். நம்ப எதுக்கு வந்து மனுஷங்களுடைய வாழ்க்கைய பத்தி நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். மனுஷனோட வாழ்க்கைய எதுக்கு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும்? ஸோ இந்த மாரி கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கிறவங்க யாரெல்லாம் சொல்லுங்க பாக்கலாம்? எனக்கு இதெல்லாம் எதுக்கு ப்ரோ நான் படிக்கணும் புதுசா? இதெல்லாம் வந்து ரொம்ப இதுவா இருக்கே ப்ரோ. எனக்கு இந்த சைக்காலஜி இதெல்லாம் வந்து தேவையில்லையா ப்ரோ? இதெல்லாம் எதுக்கு நான் மேஸ்லோஸ் ஹைரார்கி தேவையா? நம்ம ஹியூமனோட நீட நான் எதுக்கு புரிஞ்சுக்கணும்? அப்படின்ற அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு கொஸ்டினோட இருப்பீங்கள்ல. இது இப்ப நம்ம எதுக்கு படிச்சோம்? எதுக்கு படிக்கிறோம் இத நம்போ? அப்படின்னு நெறைய பேர் டவுட்ஃபுல்லா இருப்பீங்கள்ல. அப்படியே எஸ்ன்னு போடுங்க பாக்கலாம். கம் ஆன் கைஸ் போடுங்க. நம்ப எதுக்கு ப்ரோ இதெல்லாம் படிக்கணும்? வாட் இஸ் த ரீசன் ஃபார் திஸ்? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கணும். ஏன் வரணும்? அப்படின்னா சி இப்ப நம்ப யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் பத்தி படிச்சுட்டு இருக்கோம். என்ன படிச்சுட்டு இருக்கோம்? யுஎக்ஸ் டிசைன் ஓகே. அப்போ ஒரு யுஎக்ஸ் டிசைனரா நீங்க ஒரு யூசர பத்தி புரிஞ்சுக்கணும். அந்த யூசரோட வாழ்க்கைய பத்தி தெரிஞ்சுக்கணும். அந்த யூசருக்கு என்ன முக்கியமா இருக்கு, எது முக்கியம் இல்லன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ இந்த மேஸ்லோ ஹைரார்கி ஆஃப் தியரி இருக்கு இல்லையா? இந்த மூலியமா நீங்க ஒவ்வொரு ப்ராடக்ட் அடுக்கலாம் அதுல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிசியாலஜிக்கல் நீட்ல ஓகே, ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு அடுக்கலாம். என்ன ப்ராடக்ட் அடுக்கலாம் சொல்லுங்க பாக்கலாம்? அதுக்குள்ள ஒரு ப்ராடக்ட்ட வந்து ஃபிட் பண்ணலாம் நம்போ. என்ன ப்ராடக்ட் ஃபிட் பண்ணலாம் சொல்லுங்க பாக்கலாம்? ஸோ இப்போ இந்த பயாலஜிக்கல் அண்ட் பிசியாலஜிக்கல் நீட்ல நான் ஒரு ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்ட வந்து ஃபிட் பண்ணுங்க அப்படி சொல்றேன். நீங்க எந்த ப்ராடக்ட்ட ஃபிட் பண்ணுவீங்க? அப்படியே கமெண்ட்ல போடுங்க பாக்கலாம். இப்ப தான் நீங்க திங்கிங் ஸ்டார்ட் பண்ண Gym, போறீங்க. gym exercise, the app bro. வாட் எவர் இட் இஸ். Water, வாட் எவர் water. இட் இஸ். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த சாட்ல வந்து நீங்க போடணும். எல்லாருமே போடுங்க. ஓகே. நீங்க நீங்க வந்து என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்களோ, இந்த பிசியாலஜிக்கல் நீடுக்குள்ள, நான் ஒரு சில ப்ராடக்ட்லாம் போடுங்கன்னு சொல்றேன். அதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட்லாம் அடுக்குங்கன்னு சொல்றேன். இப்போ உங்க பிசியாலஜிக்கல் நீடுக்குள்ள என்னென்னலாம் வருமோ, அந்த ஆப்ஸ போடுங்க. ஆப்போட சரி ட்ரிங்கிங் ஆப்லாம் இல்ல. கொ அதாவது என்னன்னா, ப்ராடக்ட்டோட பேர போடுங்கன்னு சொல்ல வரேன். ஓகே. ஃபுட்டு அதாவது பிசினஸ் மாடல் கூட போடலாம். இல்ல எதனா ஒரு பிசினஸ் ஆப்ஸ் போடலாம். இல்ல ஏதாவது ஒரு ஆப் போடுங்களேன் இங்க. அதான் கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. Okay. பிசியாலஜிக்கல் நீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே. உணவு, உடை, இருப்பிடம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? அதுக்குள்ள என்னென்ன மாரி பிசினஸ் மாடல்லாம் வருமோ, அது எல்லாத்தையும் போடுங்கன்னு சொன்னேன். ஓகே. சூப்பர். ஹவுசிங்லாம் போட்டிருக்கீங்க. வெரி குட். சேஃப்டி நீட்ஸ்ல கூட ஹவுஸ் வரும். ஓகே. ஓகே. சூப்பர். நெறைய பேர் போட்டிருக்கீங்க. என்னென்ன போட்டிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்தோனே லைக் ஃபார்மா ஈஸின்னு போட்டிருக்கீங்க. ஓகே. இன்ஸ்டாமார்ட், பிளிங்கிட், ஜெப்டோ ஹரிஹரன் போட்டிருக்காரு.
விச் இஸ் ரியலி குட் ஆக்சுவலி. ஓகேங்களா? லைக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக தேவைப்படுற ஒரு விஷயம். ப்ளஸ் கிராசரி உணவுக்கு தேவைப்படுது, டெலிவரிக்கு தேவைப்படுது. தட் இஸ் ஃபைன். நோ புரோக்கர். அமேசான் அமேசான் வந்து ரொம்ப முக்கியமா? நோ புரோக்கர் இல்லைன்னா உங்களால் வாழ முடியாதா? இன்ஸ்டாமார்ட் இல்லைன்னா உங்களால் வாழ முடியாதா? அதாவது என்னன்னா, நோ புரோக்கர் வந்து நம்ம போய் ஒரு வெளியூர் போறோம்னா போய் ஒரு பிஜியோ இல்ல ஒரு பிளாட்டோ இல்ல ஒரு இடமோ தேடுறது தானே ப்ரோ அந்த பிளாட்ஃபார்ம் பேசிக்கா. சரி, அதனால ஓகே, போட்டு ஃபைன். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். குட் குட். ஓகே. அமேசான் அமேசான் எதுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஓகே. ஸோ ரியல் எஸ்டேட், ஷாப்பிங் ஆப்ஸு, ஹவுசிங்கு, ஸ்விக்கி, அமேசான் மீஷோ. வந்து கேட் எல்லாம் நம்ம பை பண்ணிக்கலாம்ல சார், அதுக்காக போட்டேன். நீங்க பிறந்திருக்கீங்க இப்பதான். பிறந்தப்ப உங்களுக்கு என்ன தேவைப்படும் அதை சொல்லுங்க. ஓகேங்களா? ஒரு குழந்தையா யோசிச்சு பார்த்துட்டு, இப்போ நம்மளுக்கு வந்து என்ன தேவைப்படுது? ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் தேவைப்படுறது என்ன? ஃபுட்டு, ஏரு, திங்ஸ். ஓகேங்களா? அந்த தண்ணி இதானே தேவைப்படுது. இதை ரிலேட்டடாக என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நான் கேட்டிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ போட்டிருந்தீங்க. தட் இஸ் ரியலி குட். மீஷோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிந்த்ரா. இந்த 2 ப்ராடக்ட் மாடலில் பாருங்களேன். மிந்த்ராவோடைய லாபம் மட்டும் இந்த வருஷம் எவ்வளோ தெரியுமா? மிந்த்ராவோடைய ரெவென்யூ ஃபார் த 25 பார்த்தீங்கன்னா, the Myntra revenue from operation of FY20 rose 18% on year on year. So 6042 கோடி up from 5000. ஓகே. 6000லேருந்து 5000 கோடி கிட்ட. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 ரெவென்யூ இப்போ கிராசிங் தி 6000 கிராஸ் மார்க்கு. கம்பெனி அச்சீவ்டு சிக்னிஃபிகண்ட் ப்ராஃபிட் சர்ஜ் 4048 crores வந்து டிரைவன் ஃப்ரம் அட்வர்டைசிங் அண்ட் லாஜிஸ்டிக் அண்ட் மார்க்கெட் ப்ரெஷர் ஹைலைட் ஆன ஸ்ட்ராங் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ பார்த்துங்களேன், ரெவென்யூ எவ்வளோ பார்த்துருக்காங்க பாருங்களேன். இப்போ 6000 கோடி பார்த்துருக்காங்க. அப்போ பாருங்களேன், மனுஷங்களுடைய அந்த பேசிக் ஃபிசியாலஜிக்கலோட பிஸ்னஸ் மாடலில் மட்டுமே இவ்வளோ பணத்தை பார்க்க முடியுது. ஓகே. அதே ஜொமேட்டோவுடைய ரெவன்யூ பாருங்களேன். திடீர்னு ஜொமேட்டோ வந்து கிராமத்தில் யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒன்லி சிட்டியில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஜொமேட்டோவுடைய ரெவன்யூ அப்ராக்சிமேட்லி எவ்வளோ? 20,000 கோடி. 12,000 கோடி வந்து 2024 பண்ணியிருக்காங்க. இப்போ எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 20,000 crore. என்னடா இது, ஒரு ஆப் கம்பெனி இவ்வளோ பண்ண முடியுதா? பிகாஸ் த சைக்காலஜி, அது ரொம்ப ஃபிசியாலஜிக்கல் நீடு உணவுன்றது. உணவு இல்லாமல் இங்கே யாராவது இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அதே ஸ்விக்கியோடைய ரெவன்யூ மாடல் போடுங்க. சி, அப்ராக்சிமேட் ரெவன்யூ 15,000 கோடி தான். இவங்க கம்பேரிட்டிவ்லி ஜொமேட்டோ விட கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. சி, ஸ்விக்கி, ஜொமேட்டோ. இப்போ மிந்த்ரா பார்த்தோம், மீஷோ பார்க்கலாமா? ஓகே. மீஷோவுடைய ரெவன்யூ பாருங்கப்பா, 9,000 கோடி. என்னையா சொல்றீங்க? எல்லாம் கோடி கோடியா இருக்கு. திஸ் இஸ் வாட் மேஷ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் தி திங்ஸ். இப்போ இந்த ப்ராடக்ட்குள்ள, இந்த பயாலஜிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கல் திங்ஸ்க்குள்ள இருக்கிற ஒரு ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணால் கூட உங்களால் நல்லபடியான பணமும் பார்க்க முடியும். அதே சமயத்தில் ஸ்கோப் இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டு. ஓகே. ஸ்கோப் இருக்கிற ஒரு ஆப்ஷன். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் யோசிக்கணும், ஓகே மனுஷனுக்கு இந்த ப்ராடக்ட் எங்கே வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஜூம் எனக்கு எங்கே வரப்போகுதுன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போது நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருள்லாம் இதுக்குள்ளே அடக்க முடியுது. அப்போது இங்கே சேஃப்டிக்குள்ளே வாங்க. இப்போது செக்யூரிட்டி, ஹெல்த்து, ஃபினான்ஸு. செக்யூரிட்டி, ஹெல்த்து, ஃபினான்ஸு. இப்போ இதுக்குள்ளே என்னென்ன ஆப்லாம் போடலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்படியே சாட்லேயே போடுங்க பார்க்கலாம், கமெண்ட்டில் போடுங்க.
சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்க சொல்லுங்க. சேஃப்டியில செக்யூரிட்டி இருக்குது, ஹெல்த் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது. இதுக்குள்ள என்ன ஆப்லாம் கொண்டு வருவீங்க? வாட் ஆர் ஆல் த ஆப்ஸ் யூ கேன் பிரிங் இன்சைட்? சாட்ல போடுங்க பார்க்கலாம். ஓகே. இப்போ ஆரா கோல்டு. ஓகே. இன்சூரன்ஸ் ஆப்ஸு, மியூச்சுவல் அண்ட் கோல்டு, ஆரா கோல்டு, ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ், டிஜிலாக்கரு, ட்ரேடிங் ஆப்பு, லைக் குரோ, ஆஞ்சலு, மை ஃபிட்னஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹெல்த் ட்ராக்கர், மெடிக்கல் ஆப்ஸ், லேர்னிங் ஆப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஸ், கூகுள் ஃபிட், எஸ்ஓஎஸ் ஆப். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன் 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 ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்புட். ஓகே. இப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரி வருது, இந்தந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற ப்ராஃபிட் மாடலை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? இப்போ சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டியில் நான் நீங்கள் யோசிக்காத ஒரு ஆப் சொல்கிறேன். கூகுள் பே, ஃபோன்பே, விச் இஸ் கம்ஸ் அண்டர் இது. ஓகேவா? உங்களோட பேங்க் பணம் சேமிக்கிற அக்கௌண்ட்டு, உங்களுடைய பேங்க்ஸ் இருக்குல்ல, அது எல்லாம் இதுக்குள்ளே தான் வரப்போகுது. உங்களோட போலீஸ், லா, மிலிட்ரி, இதுக்கான விஷயங்களும் இதுக்குள்ளே தான் வரப்போகுது. அப்போ டிபார்ட்மெண்ட்டு, பிஸ்னஸ் மாடலு, இது சேஃப்டிக்குள்ளே வர்றது எல்லாமே இந்த இன்சூரன்ஸு, ஃபார்மாட்டிக்கலு, ஃபார்மசி, ஹாஸ்பிட்டலு, ஓகே, இன்சூரன்ஸ் பேக்டர்ஸு, ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சப்போஸ் லைக் ஒரு ஒரு ஹெல்மெட் வாங்குறீங்க, ஓகேங்களா? அந்த ஹெல்மெட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து சீட் பெல்ட் ஒரு ஆப்புக்கு ஒரு காருக்குள்ளே போடுறாங்கன்னா அந்த ஃபீச்சர் முதற்கொண்டு சேஃப்டி ஃபீச்சர். அப்போது நீங்கள் அப்ரோச் பண்ணும்போதே அந்த மாடல்லேருந்து பார்க்க பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, இப்போ ஒரு யூஸருக்கு என்னலாம் தேவைப்படுது? அப்போ ஃபஸ்ட்டு ஃபிசியாலஜிக்கல் நீடு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆப் வந்துருச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சரண்யா வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, ஒரு ட்ரேடிங் ஆப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ட்ரேடிங் ஆப்புன்னும் போது நீங்கள் யோசிக்கணும், ட்ரேடிங் ஆப் எங்கே வரப்போகுது? அப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரப்போகுது. அப்போது அது எவ்வளோ செக்யூராக அவன் ஃபீல் பண்ணணும், இதில் பணம் போட்டால் உனக்கு காசு வரும் அப்படின்ற சைக்காலஜியை நீங்கள் எப்படி கொண்டு போய் அவன் மைண்டுக்குள்ளே போட போகிறீங்க? அப்போது அந்த மனுஷனோட தேவை எந்த அளவுக்கு இருக்குது? அப்போ ரொம்ப முக்கியமான இடம் இது. அப்போ நம்ம எந்த அளவுக்கு சேஃப்டியாக இதில் ஒர்க் பண்ணணும், எந்த அளவுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக ஒர்க் பண்ணலாம், அவனுக்கு அந்த சேஃப்டினஸையும் செக்யூர்னஸையும் எந்த மாதிரி கலர் கொடுத்தா வரப்போகுது, இந்த மாதிரி நிறைய விதமான டிசிஷன்ஸ் இங்கே நீங்கள் எடுக்கலாமா? யூ கேன் டேக் இட் ரைட். ஸோ நவ் செகண்ட் முடிச்சாச்சு, தேர்ட் போகிறோம். லவ் அண்ட் பிலாங்கிங். ஓகேவா? இப்போ இதில் இருக்கிற பிஸ்னஸ் மாடல் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபிசியாலஜிக்கல் நீடு, பேசிக் நீடு பார்த்தாச்சு. அடுத்து சேஃப்டி நீட் பார்த்தா லவ் அண்ட் பிலாங்கிங். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், லவ் அண்ட் பிலாங்கிங்குள்ளே என்ன வைக்கலாம்? ஓகே, கௌஷிகா சொல்லியிருக்கிறாங்க, இன்ஸ்டாகிராம் சொல்லியிருக்கிறாங்க. ஜோதி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனி சொல்லியிருக்கிறாங்க. திலக் வந்து ஸ்னாப்சாட் சொல்லியிருக்காரு. சரண்யா ஃபேஸ்புக் சொல்லியிருக்கிறாங்க. ஹரிகரன் வந்து டேட்டிங் ஆப் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, வெரி குட். தீபக் வந்து வாட்ஸ்அப்னு சொல்லியிருக்கிறாரு. கௌஷிகா வந்து பார்த்தீங்கன்னா லிங்க்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க, விச் இஸ் வெரி குட். கிரிதரன் வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சொல்லியிருக்கிறாரு. ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப்பு, இன்டிமேசி, ஃபேமிலி கனெக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்கும் தேவைப்படுறது நம்ம வாட்ஸ்அப்லாம் கண்டிப்பாக தேவைப்படுற ஒரு ஆப். லிங்க்டின் கண்டிப்பாக தேவை, ஓகேங்களா? கனெக்ஷன்ஸை பில்ட் பண்ணணும். டெலகிராம் தேவை, ஓகேங்களா? ஃபேஸ்புக், ஸ்னாப்சாட்ஸ், மேட்ரிமோனியல், பிகாஸ் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் மேட்ரிமோனியல் தான் பண்ணுறாங்க ஆக்சுவலி. அப்போது இது எல்லாமே என்ன பண்ணுறீங்க ஆப்புப்பா. ஓகே, இதுக்குள்ளே வர பிஸ்னஸ் மாடல் பற்றி யோசிச்சு பார்த்துமா? ஓகே, பிஸ்னஸ் மாடல்ஸ். இப்போ லவ் அண்ட் பிலாங்கிங்கில் மேட்ரிமோனியல் சர்வீஸ் பண்ணுற ஆப்போடைய ரெவன்யூ பார்த்துருக்கீங்களா? தமிழ் மேட்ரிமோனியோட ரெவன்யூ பார்த்துக்குமா?
ஒண்ணுமே இல்லை. ஓகே, எங்க பாருங்க, matrimony.com limited. ஓகே, which is operate Tamil matrimony reports total revenue 481 crores ரெவென்யூவா பண்ணியிருக்கிறாங்க. approximately 57 million for financial year of 2024 பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நெட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 49 crores பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, பட் டோட்டல் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா 481 crores. யூ காட் மை பாயிண்ட்? ஸோ இதே மாதிரி வந்த அடுத்த ஒரு கம்பெனி இருக்கு, ஷாதி.காம். ஷாதி.காமோட ரெவன்யூ பார்ப்போமா? பாருங்க, தமிழ் மேட்ரிமோனி ஸ்டார்ட் பண்ணது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. ஷாதி.காம் ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? சொல்றது புரிஞ்சுதா? அதில் எவ்வளோ ஆயிருக்கு பாருங்க, 2021 crores ரெவன்யூ, 31 millions வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரெவன்யூவாக பார்த்துருக்குறாங்க. அதில் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ suggested range of other reports suggested the revenue range of 37-38 million. Okay, 21 million. The company operating component matchmaking market. ஓகே 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 மார்க்கெட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 25% 30% பிடிச்சிருக்காங்களாம் இப்போ வரையும். The performance company manage and people interactive in India, suggesting the focusing on growth, facing losses in previous years. ஸோ பாருங்களேன், அதாவது தமிழ் மேட்ரிமோனி ரொம்ப காலமாக இருக்கிறாங்க மார்க்கெட்டில். ஓகே, அவங்க 400 கூட பண்ணுறாங்க. இவங்க ஷாதி.காம் இப்போ ரீசெண்டாக வந்தவங்க 261 crores பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதே மாடலில் ஓகே ஓகே ஒன்றும் இதெல்லாம் பெரிய இப்போ விஷயம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஷாதி.காமு இந்த இந்த மேட்ரிமோனி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டான மாடல். ஓகேங்களா? நம்ம இந்த இண்டஸ்ட்ரியோட இது பார்க்கலாமா? ஓகே, மேட்ச் மேக்கிங்னா அதாவது மேட்ச் மேக்கர்ஸ் மேக்கிங் மார்க்கெட் இந்தியா இன் இந்தியா. அதாவது டோட்டலா ஒரு மார்க்கெட், இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. எத்தனை மார்க்கெட்னா, இந்த மேட்ச் மேக்கிங் ஆன்லைன் மேட்ரிமோனியில் மட்டும் ஓகே 1000 crores மேலே நீங்கள் என்ன பண்ண முடியும்? வியாபாரம் பண்ண முடியும். சொல்றது புரிஞ்சுதுங்களா? இதில் அதிகமாக பண்ணிட்டு இருக்கிற பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா matrimony.com, ஜீவன் சாந்தி. இதுக்கு வந்து ஃபர்தராக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது ஆன்லைனில் மட்டும் நடக்கிறது. சரிங்களா? இதுவே ஆஃப்லைன்ல இருந்தா, ஆஃப்லைன்னா ஒன்றும் இல்லை, தரகர்களாக இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இவங்க ரெஃபர் பண்ணுறது, இவங்களுக்கு அவங்க ரெஃபர் பண்ணுறது சொல்லிட்டு இந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங் இருக்குல்ல, எனக்குலாம் ரெஃபரல் தான். ஓகேவா? ஸோ ஆன்லைனில் போட்டு 4000 போட்டிருந்தேன், பட் இருந்தாலும் எனக்கு வந்து ரெஃபரல்லே முடிச்சிட்டாங்க கல்யாணத்தை. ஓகே, ஸோ அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன சொல்கிறது, லைக் அந்த ஆஃப்லைன் மார்க்கெட் செக்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 to 5000 crores வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, ஆஃப்லைன் மார்க்கெட்டில் வந்து நடக்குது. இப்போது இந்த பேர் தெரிஞ்ச மேட்ரிமோனியில் இவங்க தான். இதை விட அதிகமான மேட்ரிமோனி இருக்குது. கல்யாண மாலை, அந்த மாலை, இந்த மாலை, இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க மார்க்கெட்டில். இதை சும்மா ஒரு பேசிக்காக நான் சொல்கிறேன். அப்போ பாருங்கள், லவ் அண்ட் பிலாங்கிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, அதுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்குது. சரியா? ஃபைன். அந்த மேட்ரிமோனி சர்வீஸில் மட்டும் இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கு. ஓகே, டன். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், சோஷியல் மீடியா. ஓகே, சோஷியல் மீடியா மார்க்கெட் சைஸ் இன் இந்தியா. சோஷியல் மீடியா மார்க்கெட் சைஸ், அதாவது இதுவரையும் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ ரெவென்யூ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியா இன் இந்தியா மேசிவ் ரேபிட்லி க்ரோத் மார்க்கெட், அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ ப்ரொஜெக்டட் ஹிட் 1 billion, அதாவது 8757 கோடி 2024 அச்சீவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? அதாவது 860 மில்லியன் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் யூஸ் பண்ணுறான். அதில்
டிஜிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குள்ள ஒரு 35% சார் 31% பீப்புள் வந்து ரெடியாக இருக்கிறாங்க மார்க்கெட்டுக்குள்ள இது பண்ணுறதுக்கு. சரியா? இவ்வளோ பெரிய மார்க்கெட் இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, லிங்க்டின்னு இது மாதிரி இன்னும் பல பல சோஷியல் மீடியா ஆப்ஸ்லாம் இருக்குங்க இல்லைங்களா? அவங்க எல்லாரும் இதில் உள்ள இருக்கிறது. ஸோ பாருங்க, மேஜர் பிளேயர் யாரு? மெட்டா, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு டாமினேட்டு பண்ணுறாங்க. தேர் டாமினேட்டிங். ஓகேங்களா? பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் ஸ்னாப்சாட் ஆல்சோ சீயிங் ஹை growth வித் இந்தியாஸ் ரெவென்யூ எக்ஸீடிங் 100 crores. ஓகே, இப்போ இதெல்லாம் எதுக்கு ப்ரோ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம்? ஏன் ப்ரோ இதெல்லாம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் த மார்க்கெட் ரெவென்யூ என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட், என்ன மாதிரி பிஸ்னஸ் மாடல். அப்போ என் மேஷ்முல்லா ஹைரார்கி தியரி படி இந்த செக்மெண்ட்குள்ளே இருக்கிற ஒவ்வொருத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது. அப்போது என் பிஸ்னஸ் மாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி யூசருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அவனுக்கு தோணும். இப்போ பேங்கிங்குள்ளே வந்தானா அவன் மைண்ட் என்னமா இருக்கும்? லவ் அண்ட் பிலாங்கிங்குள்ளே வந்தானா அவன் மைண்ட் என்னவா இருக்கும்? அவன் என்ன யோசிப்பான்? இப்போ சோஷியல் மீடியாவுக்குள்ளே போனீங்கன்னா அட்ராக்டிங் ஃபீச்சர்ஸ் என்னென்ன வைப்பாங்க சொல்லுங்கள்? அவனை அவனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சோஷியல் மீடியா இருக்குதுன்னா பேசிக்கான ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கும்? ஃபோட்டோ போடுறது, வீடியோ போடுறது, ரீல்ஸ் போடுறது, லைக்ஸ் போடுறது, இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது அதில். ஒரு 4 பேர் லைக் போட்டாங்கன்னா, அப்பா 50 லைக் வந்துருச்சு, 150 வியூஸ் போயிடுச்சு, 200 வியூஸ் போயிடுச்சு, 1000, 1 மில்லியனு, என் தலைவனோட வீடியோ போயிடுச்சு, 2 லட்சம் வியூஸ் போயிடுச்சுடா, சொல்கிறோமா இல்லையா? உங்களுடைய உங்களுடைய மோட்டிவேஷனை, உங்களுடைய இதெல்லாம் எனர்ஜியெல்லாம் தூண்டி விடுறாங்களா இல்லையா? உங்கள் சைக்காலஜிக்கலாக உங்களை வந்து எமோஷனாக ட்ரிகர் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போது லவ் அண்ட் பிலாங்கிங் கம்ஸ் டு சோஷியல் மீடியா. மார்க்கெட் சைஸ் 8000 7000 கோடி ஒரு வருஷத்துக்கு பண்ணுது. கம் டு யூடியூப். யூடியூபோடைய ரெவென்யூ தெரியுமா உங்களுக்கு? இப்போ இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்றதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். பிகாஸ் இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பிசினஸ் மாடல் இருக்குது. See, India's continues to growth with the platform of contributing. அதாவது இந்தியாவுக்கு மட்டுமே 16,000 கோடி கொடுத்துருக்கானுங்க யூடியூப் திருப்பி. அதாவது நம்ம பீப்புளுங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, ஸோ ஜிடிபி இன் 2024 9.9 lakh ஜாப்ஸ் அக்கௌண்டிங் டு 2025 ரிப்போர்ட் பாருங்க. 9.3 லட்சம் ஜாப்ஸ் ஓப்பன் ஆயிருக்குது யூடியூப்னால. ஓகேங்களா? த லார்ஜஸ்ட் ஆடியன்ஸ் வித் roughly 500 million users, creators and earn approximately 50 rupees to 200 rupees per வியூஸ்க்கு போகுது. பாருங்க, தாத்தாலாம் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. ஓகே, the market, you can see the market, the value, the psychological factors, the human need. ஹியூமனோட நீட்லேருந்து ஒவ்வொரு போர்ஷனாக பிரித்து பார்த்தோம்னா இவ்வளோ விஷயம் இருக்குது மேஷ்லோஸில். இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் இது எல்லாம் பார்க்குறதுக்கு வர்றதுக்கு இந்த லைக் போடுறது, இந்த வியூஸ் கொடுக்கறது, ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ஸ் போடுறது, ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு யூனிக் பிளாட்ஃபார்மு ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணும். லைக் போடுறது, ஷேர் பண்ணுறது எல்லாம். லிங்க்டின்ல ஒரு மாதிரி இருக்கும், இன்ஸ்டாகிராமில் ஒரு மாதிரி இருக்கும், லைக் போடுறது, ஹார்ட். இதுவே நீங்கள் இந்த பக்கம் வாங்க, ஃபேஸ்புக்கில் வாங்க, கமெண்ட் அந்த இதில் பண்ணுறதுக்கெல்லாம் சவுண்டெலாம் வேறு வரும். எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா, தே ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் ஃப்ரம் அதர்ஸ். என்கேஜ்மெண்ட். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, கிளியராக இருக்குன்னா ஒரு கிளியர் அப்படின்னு போட்டுருங்க. லவ் அண்ட் பிலாங்கிங் வரையும் ஒரு கிளியர் இருக்குன்னா கிளியர் அப்படி போடுங்க பார்க்கலாம். இப்போ தெரியுதுங்களா ஏன் நம்ம இதை பற்றி படிக்கிறோம் சொல்லிட்டு? கிளியராக இருக்கா? எல்லாருமே கவனிக்கிற எல்லாருக்குமே கிளியராக இருக்கா? கிளியர்னா கிளியர் போட்டுருங்க.
ஓகே, நெக்ஸ்ட் பிஸ்னஸ் மாடல். நெக்ஸ்ட் எஸ்டீம் நீட், அதாவது ரெஸ்பெக்ட், ஸ்டேட்டஸ், ரெகக்னேஷன், ஸ்ட்ரென்தன் அண்ட் செல்ஃப் எஸ்டீம். இந்த மாதிரி இருக்கிற பிஸ்னஸ் மாடல் சொல்லுங்க பார்க்கலாம். பிஸ்னஸ் மாடல் ஆப் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை பெருமையாக நினைக்கிற ஒரு விஷயம், பெருமையாக யோசிக்கிற விஷயம் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு? கிவ் மீ ஐடியா, கிவ் மீ ஆப் ஐடியாஸ். போடுங்க பார்க்கலாம். ஏதாவது பிஸ்னஸ் மாடல். இபுக்ஸ், எஸ்டீம் நீட். நான் வந்து என்னை எஸ்டீமாக பார்க்கணும், பெருமையாக பார்க்கணும். நான் எதெல்லாம் என்னை பெருமையாக பார்க்க வைக்கும்? நான் அது கேட்குறேன். கௌஷிகா, நீங்கள் எதை பண்ணால் யூ ஃபீல் ப்ரவுட்? அந்த மாதிரியான பிஸ்னஸ் என்ன இருக்குங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது உங்களை புகழ்ந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களை வந்து ஃபீல் பண்ணுவீங்களா? எஸ்டீமாக ஃபீல் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி எஸ்டீம் நீட்னா விச் இஸ் இது இது இல்லைன்னா என்னால் வாழ முடியாமலாம் இல்லை, என்னால் வாழ முடியும். பட் இருந்தாலும் இது எனக்கு தேவை, நான் வச்சுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், பைக், மோட்டார் பைக். ஓகே, என்னால் நடந்து கூட போக முடியும். ஓகே, ஒரு பைக் இருந்தால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு எசென்ஷியல் நீடாக அப்படி எடுத்துகிட்டு போகலாம். சரியா? அந்த பைக்லேயே ஒரு ஒரு நார்மலான பைக், ஒரு 1,00,000 ஒரு பைக் வாங்குறோன்னா ஓகே, சந்தோஷம். ஆனால் அதிலே 5,00,000 போட்டு ஒரு கவாசிக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடிஎஃப் வாசன் மாதிரி ஒரு பெரிய பைக் வாங்கணும்னு வச்சுங்களேன், அது எஸ்டீமான நீட் நம்மளுக்கு. அவர் பர்பஸ்ஃபுல்லாக வாங்குறாரு, அதுக்கு அவர் தொழில் அவருக்கு. நம்மளுக்கு அது தொழிலா? நம்மளுக்கு தேவையில்லையே அது. கரெக்டா? அப்போ இட்ஸ் எ எஸ்டீம் நீடு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ட்ரெஸ்ஸு வாங்க போகிறீங்க. ஓகே, கடையில் வந்து பார்க்குறீங்க, ஒரு 500, 600, 700 இந்த மாதிரி கேட்டகரிஸில் இருக்குது. ஒரு 700 ஒரு பொருள் வாங்குறீங்க. இன்னொரு பொருள் பார்க்குறீங்க, 7,000 சொல்கிறாங்க. ட்ரெஸ்ஸு 7,000 சொல்கிறாங்க. அந்த 7,000 அந்த பொருளை வாங்கி நான் போட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்? பாரு, மேலே வந்து 2,500, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட் ஒரு 3,000, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,500, மொத்தம் நம்ம உடம்புல இருக்குது 10,000. அந்த ஃபீல் வந்துருமா? ஓகேடா, எஸ்டீமாக இருக்குடா. தட் இஸ் வாட் எஸ்டீம் நீட். அப்போது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா? காரு, பைக்கு, காரு. ஓகே, இப்போ கார் இல்லாமல் எல்லாம் இருக்க முடியாதா? இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண முடியாதா? அப்படின்லாம் இல்லை. ஐ நிறைய பேர் இங்கே வாங்குறவங்க என்ன இதுக்காக வாங்குறாங்க, நீடுக்காக வாங்குறாங்க. ஒரு ஃபீல் ப்ரவுடு. ஓகேப்பா, நான் வேலைக்கு வந்துட்டேன், ஃபேமிலி ஆகிடுச்சு, இப்போ நான் ட்ராவல் பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு கார் வேணும். சரி, நிறைய பேர் வந்து ஒரு எசென்ஷியலாக பார்த்தீங்கன்னா கூட காருன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்டீமான நீடு தான். வருஷத்துக்கு ஒரு மாடல் கார் வந்து 1,00,000 2,00,000 கார் விற்கும் ஒரு ஏரியாவில், ஒரு ஒரு டார்கெட்டட் லொக்கேஷனில். அவ்வளோதான். ஏன்னா அந்த ப்ராடக்ட்லாம் ஒரு காரோட விற்றாவே 7,00,000 8,00,000 இருக்கும்னு வச்சுங்க ஒரு காரு. அப்போ யோசிச்சு பாருங்களேன், எஸ்டீம் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறதுக்கும் பீப்புள் இருக்கிறாங்க இங்கே. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நார்மலாக ஒரு நல்ல குட் கார் இந்த சுசுக்கியில் எடுத்துக்கலாம். மாருதி சுசுக்கியில் நல்லா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஸ்விஃப்ட் டிசைர். ஓகேங்களா? ஸ்விஃப்ட் டிசைருடைய ஓவரால் சேல், ஓகே, ஸ்விஃப்ட் டிசைர் சேல்ஸ் அட் 25. இங்கே பாருங்களேன், மொத்தமாக 2025 ஸ்விஃப்டோடைய சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்குன்னா 2,14,000 கார்ஸ் விற்றுருக்கு. ஓகேங்களா? இது வந்து 2025 வந்த நம்மளோட டேட்டா. ஒரு காரோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ என்ன ரேட் வித்துட்ருக்கு? ஏஐ மூடுக்கு போயிடுவோம் நம்ம. ஓகே, ஸோ வாட் இஸ் த ப்ரைஸ்? ஸோ ஒரு 9,00,000 வச்சுங்க, இல்லைன்னா மினிமலாக ஒரு 7,00,000 வச்சுங்களேன். 7,00,000 காரு 2,00,000 பேர் வாங்கினாங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் என்னவா வரும்?
அதில் உள்ள போடுறது பொருள் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் மாசாக ப்ரொடக்ஷன் பண்ணால் அவங்களுக்கு கம்மியாக வரலாம், அதிகமாக வரலாம். தட் இஸ் தேர் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. திங்க் அபவுட் 2,14,000 இன்ட்டு 7 லட்சம் அப்ராக்சிமேட்டாக போடுங்க. வாட் இஸ் த அமௌண்ட் தே கேன் மேக்? ரெவென்யூ 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 ஃபார் சுசுகி. ஓகேவா? இப்போ ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனாயிரம் கோடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 1,52,913 கோடி. பாருங்க, ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்குது. ஒரு நாளாவது குறையுதா பார்த்தீங்களா? குறையாது. ஏன்னா, எல்லாரும் வளர்ந்துட்டே தான் வராங்க. வாழ்க்கையில வந்து முதல் சைக்கிள், 2வது வந்து வண்டி, 3வது கார் அப்படின்னு போயிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே க்ரோ ஆயிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஊர்லயே எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்றாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸி ஓட்டுறாங்க. நெறைய விஷயங்கள் பண்றாங்க இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு வருஷமும் மார்க்கெட்டோடைய நீடுக்கும் ஏத்த மாரி ப்ராடக்ட் வந்து என்ன ஆயிட்டே இருக்குது? வந்துகிட்டே இருக்கு. அத பொருளும் வாங்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? மார்க்கெட் நீட் பாருங்க. நெட் சேல்ஸ் 1,52,000 கோடி. அதுல நெட் ப்ராஃபிட் மட்டும் 14,250 கோடி. இன்க்ரீஸ் ஃப்ரம் ஓகே. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். இவ்ளோ பெரிய காரு, மிஷினு, ஃபேக்ட்ரி அதுக்குள்ள இருக்கிற ஆளுங்களுக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணி முடிச்சுட்டு, அந்த கம்பெனி வீட்டுக்கு எட்டு போற பணம் 16,000 கோடி. ஓகேவா? அப்படியே நீங்க இங்க திங்க் பண்ணி பாருங்களேன். Zomato, Swiggy திங்க் பண்ணி பாருங்களேன். அவங்ககிட்ட மொத்தமா எம்ப்ளாயி எவ்வளோ இருப்பாங்க? Zomato டோட்டல் டோட்டல் எம்ப்ளாயீஸ் காஸ்ட் அப்படின்னு போடுங்களேன். டோட்டல் எம்ப்ளாயீஸ். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 7,000 பேர் இருக்காங்க. 8,000 பேர் கிட்ட வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ஓகே. அண்ட் இன்க்ளூடிங் ஓவர் 24 ஹவர்ஸ் ஓகே, அத விட்டுருங்க. 8,000 பேர் வச்சுக்கங்க. 8,000 பேருக்கு சம்பளம் போட்டு, 8,000 பேருக்கு முடிச்சு, அவன் கைக்கு எட்டு போறது ஒரு அமௌண்ட். சரிங்களா? இப்போ Zomatoவோட நெட் ப்ராஃபிட் பார்ப்போமா? Zomato நெட் ப்ராஃபிட் 100 கோடி. சொல்றது புரிஞ்சுதா? எவ்வளோ எடுத்துட்டு போறாரு? 100 கோடி எடுத்துட்டு போறாரு. ஓகேங்களா? 8,000 பேர வச்சு அவ்ளோ கோடி பண்ணி 16,000 கோடி பண்ணி எவ்வளோ எடுத்துட்டு போறாரு? ஹி இஸ் டேக்கிங் ஆஃப் 1 ஐ மீன் 102 கோடி எடுத்துட்டு போறாரு வீட்டுக்கு. ஓகேங்களா? இந்த கார் பாருங்களேன். காரு 1,52,000 கோடி பண்ணிட்டு 14,000 கோடி எடுத்துட்டு போறாங்க. அவங்களோட ப்ராஃபிட்ன்னு சொல்லிட்டு. மீதி எல்லாமே அந்த கம்பெனில லேபருக்கு போறது, மிஷினரீஸ்க்கு போனது, அதுக்கு போனது, இதுக்கு போனது, ஜிஎஸ்டி அப்படி இப்படி சொல்லி எல்லாம் முடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க. ஓகே. எம்ப்ளாயி கவுண்ட். இப்படிதான் ஒரு பிசினஸ பத்தி நீங்க அனலைஸ் பண்ணணும். ஒரு யுஐ யுஎக்ஸ் டிசைனர்னா போய் மொபைல்ல பார்த்துக்கிட்டு, ஒரு வெப்ப மட்டும் பார்த்துக்கிட்டு, குடுத்த ஏதாவது ஒரு ஸ்க்ரீன பண்ணிக்கிட்டு, அப்படி வந்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு நார்மலான டிசைனர். ஓகேவா? ஒரு பிசினஸ பத்தி யோசிக்கிறது, ஒரு ஆன்டர்பிரினர் மைண்ட் செட்லேருந்து ஒரு ப்ராப்ளத்த அப்ரோச் பண்றது, அந்த மாரி கொஞ்சம் பார்க்கும்போது தான் இந்த மார்க்கெட்னா என்ன? இந்த மார்க்கெட்குள்ள என்ன நடக்குது? இந்த மார்க்கெட்ல நம்ப எந்த மாரி இடத்துல நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன குடுக்கலாம்? திஸ் இஸ் வாட் ரிசர்ச். இப்ப நான் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் மார்க்கெட் சைஸ் அண்டர்ஸ்டாண்டிங். If you are coming with the idea, if you are coming with the product, you need to understand what kind of a market we are going to work அப்படி சொல்லிட்டு. சொல்றது புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ப்ரோ அப்ப டிஜிட்டல் ப்ராடக்ட்ல என்ன இருக்கு ப்ரோ? டிஜிட்டல் ப்ராடக்ட்ல என்ன எஸ்டிஎம் இருக்குன்னு கேக்குறேன். செல்ஃப் க்ரோத் எஸ்டிஎம் சொன்னீங்களா? என்ன எஸ்டீம்ல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா. என்ன இருக்கு நீங்க தெரியலையே. கண்டுபிடிங்க. கண்டுபிடிங்க. யோசிச்சு பார்த்தா தெரியலையா? கிளிக் ஆக மாட்டேங்குது ப்ரோ. சரி, ஓகே. பாப்போம். சொல்றேன். ஓகே. ஸோ எஸ்டீம் ப்ராடக்ட் ஓகேங்களா? எஸ்டீம் ப்ராடக்ட்ல என்ன வந்து டிஜிட்டல் ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்குறீங்க. சந்தோஷம். எஸ்டீம் ப்ராடக்ட் ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எதெல்லாம் வந்து என்ன பெருமையாக்குதோ அது எல்லாமே எஸ்டீம் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். கரெக்ட்டுங்களா? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய சலூன் வந்து நீங்க புக் பண்றீங்க. ஓகேங்களா? இப்போ சலூன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஸ்டீமான விஷயம்.
மேக்கப் போய் போடுறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா முடி வெட்டுறதோ நீங்கள் நார்மலான ஒரு விஷயம் வீட்டில் கூட பண்ணலாம். இல்லை இங்கே பக்கத்தில் ஒரு குட்டி கடை இருந்தால் கூட பண்ணலாம். ஆனால் நான் ஸ்டுடியோக்குள்ளே தான் போய் பண்ணுவேன், நான் வந்து க்ரீன் ட்ரெண்ட்ஸ் தான் போய் பண்ணுவேன் அப்போ நீங்கள் அங்கே போய் பண்ணுறீங்க, இல்லை க்ரீன் ட்ரெண்ட்ஸ் தான் போய் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டீம் நீடு தானே. ஸோ சலூன் புக்கிங் ஆப் சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈவன் யூ கேன் திங்க் அபவுட் திஸ் ஒன், என்ன சொல்கிறது, லைக் உங்களுடைய சோஷியல் மீடியா சிலதெல்லாம் இருக்குல்ல, அந்த சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு லைக்லாம் போடுறாங்கல்ல, இந்த ஃபீச்சர்ஸ் லைக் போடுற ஃபீச்சரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணுறது, யாராவது வந்து உங்களுக்கு கை தட்டுற மாதிரிலாம் சில விஷயங்கள் நடக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் கூட இதுக்குள்ளே வரும். ஓகே. இப்போ யாராவது வந்து பார்த்தீங்கன்னா குடுஸ் அப்படின்னு கொடுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? லைக் இந்த பர்சன் வந்து நல்லா ஒர்க் பண்ணாரு, இந்த பர்சன் வந்து சூப்பராக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, ஐஃபோன் வாங்குறீங்களா ஒரு ஆப்பு, அதில் கூட அது கூட சொல்லலாம். அதாவது பேசிக்கலி இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அதாவது என்னால் இருக்க முடியாதா அந்த கொஸ்டின் கேட்டிங்கன்னா, நான் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தானே வாங்கியிருக்கேன், இதெல்லாம் வந்து எனக்கு தேவையே இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இன்ஸ்டாகிராமில் அந்த ப்ளூ டிக்கு எடுத்துங்க, யோசிச்சு பாருங்க. அந்த இன்ஸ்டாகிராமில் ப்ளூ டிக் வாங்குறதுக்கு 690 நான் மாதம் மாதம் பே பண்ணிட்டு இருக்கிறேன். அது இல்லைனாலும் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. பட் இந்த இந்த ப்ளூ டிக்கை வச்சிருந்தா என்ன நடக்குது நம்மளுக்கு? நம்மளுக்கு என்ன நடக்குது? பார்க்கும்போது பரவாயில்ல, அஃபிஷியலா அஃபிஷியலாக மெயின்டைன் பண்ணுறாருப்பா ஒரு அக்கௌண்ட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது என்னதோ ஒரு 6000 சப்ஸ்கிரைபரோ ஃபாலோவர்ஸோ, அதுவுமே குறைஞ்சிட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது, இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறோம். இந்த ப்ளூடிக் வாங்குறதுக்கு மாதத்துக்கு 700 பே பண்ணுறாருப்பா லக்ஷ்மண். யோசிக்க முடியுதா? அதே மாதிரி தான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனரில் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன். ஒரு ஒரு பேனரில் போடும்போது சூப்பர் இல்லை, பேனரில் பேர்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குல்ல, யோசிப்புமா? ஏய் என் ஃபோட்டோவும் பேனரில் வந்துச்சியா, அவங்களோட பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்கய்யா, யோசிப்புமா? சம்திங் தட் எஸ்டீம் வில் கம் ரைட். இது எல்லாமே ஃபீச்சராக நம்ம சொல்லலாம், ஃபீச்சராக சொல்லலாம். ஆப்ஸாக சொல்லணும்னா அதான் சலூன் புக்கிங் ஆப்ஸு, காரு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணுறதுக்கு வந்து டெஸ்டிங் போகிறீங்கள்ல, கார் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஸு, இல்லை காரை வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸுக்கு விட்டுறதுக்கு வந்து நம்ம புக் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம புக் பண்ணுறதா இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் நிறைய இருக்குது எஸ்டீம் ப்ராடக்ட்ஸ் சொல்லி போனால். ஓகே, எஸ்டீம் ப்ராடக்ட்ஸ், எஸ்டீம் ப்ராடக்ட்ஸ் எஸ்டீம்னோடனே இது வந்துச்சு. ஓகே, இண்டஸ்ட்ரி வந்துடுச்சு. யூசர் எஸ்டீம், யூசர் செல்ஃப் எஸ்டீம் ப்ராடக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலைல ஷேக் மட்டும்தான் குடிப்பேன், நான் நார்மல் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டேன். ஓகேங்களா? அது வந்து எனக்கு எதுக்குன்னா என்னோட க்ளோ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், என்னுடைய ஒயிட்னிங் ஆகும், என்னோட பாடி வந்து ரொம்ப ஒயிட்னிங் ஆகும், டோனிங்லாம் பயங்கரமாக மாறிடும். எஸ்டீம் நீடு எனக்கு ஹெல்த்துக்கு நான் குடிக்கல, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் குடிக்கிறேன், நான் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக குடிக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்துக்காக பண்ணுறேன். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ லைக் ப்ராடக்ட், ஃபிசிக்கல் ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஃபோன் வாங்குறது, நீங்கள் நார்மலாக W1W0 ஃபோன் பண்ணாலே அலோ என்னப்பா பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஐஃபோன் வாங்கினா தான் நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு கேட்டகரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கிறதுலாம் எஸ்டீமான ப்ராடக்ட்ஸ் தான். பர்ஃப்யூம்ஸ், ஓகே, மேக்கப் போடுற அந்த ப்ரஷ்ஷு கூட எஸ்டீமான ப்ராடக்ட் தான். ஓகே, இட்ஸ் நாட் எசென்ஷியல் ஒன். எசென்ஷியல்னா இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால வந்து வாழவே முடியாது அப்படின்னா தான் அது அது வந்து எசென்ஷியல் ப்ராடக்ட். திஸ் இஸ் எஸ்டீம் ப்ராடக்ட் பேசிக்கலி. ப்ரோ சொல்லுங்க திலக். ப்ரோ இப்போ வந்து எஸ்டிஎம் ப்ராடக்ட் பேஸ்டா வந்து நம்ம ஹியூமன் சைக்காலஜி வந்து எதெல்லாம் பிராண்டடா இருக்கோ அப்படி சொல்லலாமா ப்ரோ?
நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். நீங்க இதெல்லாம் போட்டா ஃபீல் ப்ரௌடா பண்றேன். நான் வந்து டோனியன் இதெல்லாம் போட்டிருக்கேன். டோனி ஜீன்ஸ் போட்டிருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்கத்லான் போட்டிருக்கேன். நான் வந்து அதெல்லாம் போட்டிருக்கேன்னா, நான் ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்றேன்னா, தட் இஸ் வாட் மை எஸ்டீமான ப்ராடக்ட். இப்போ ஒரு யூசரை பொறுத்து மாறும். எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வாங்கினாலே எஸ்டீம் ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஆனா கார்லயே வந்து லம்போகினி வாங்குனா எஸ்டீம்னு வந்து சொல்ல ஒரு குரூப் இருக்குது. கரெக்ட்டா நான் சொல்றது? ஓகே ப்ரோ. நார்மல் தேவைன்றது ஒரு மாருதியோட வேகனர் காரை வச்சிருந்தா கூட எனக்கு வந்து ஓகே தான்ப்பா அப்படின்ற ஒரு கேட்டகரி. ஆனா கார் வாங்குவேன். ஆனா நான் வாங்கினா மாருதி மட்டும் நான் மாருதி வாங்க மாட்டேன். லம்போகினி வாங்குவேன், இல்லைன்னா ஆடி கார் வாங்குவேன் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வாங்குறாங்கல்ல, அதுக்கு பேர் எஸ்டீமான விஷயம்னு சொல்லுவோம் நம்ம. ஓகே ஓகே ப்ரோ. எதெல்லாம் நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன், பிரெஸ்டீஜா ஃபீல் பண்றேனோ அது எல்லாமே என்னுடைய இதுதான். ஓகேவா? நான் வந்து அது எனக்கு ஒரு கெத்தா ஃபீல் பண்ணுவேன் நான் அதை வச்சிருந்தா. நகை நகை திங்க் அபவுட் யுவர் கோல்டு. இது எல்லாமே வந்து கம்ஸ் அண்டர். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து பண்றீங்க நகை. பட் நகை ஆல்சோ கம்ஸ் அண்டர் திஸ் ஒன் எஸ்டீம் ப்ராடக்ட் தான். இல்ல ப்ரோ, நகை கரண்ட் சுச்சுவேஷனுக்கு கோல்டு எஸ்டீம் ப்ராடக்ட் தான் ப்ரோ. எக்ஸாக்ட்லி கரெக்ட். நீங்க வந்து நகை இல்லைன்னா சாப்பிட முடியாமலாம் ஒன்றும் இல்லை. ஐ மீன் இட் இஸ் எஸ்டீம் ப்ராடக்ட் ஒன்லி எண்ட் ஆஃப் தி டே. நகை வச்சிருந்தா நகை போட்டிருந்தா கொஞ்சம் கெத்து. நகை வச்சிருந்தா கொஞ்சம் பார்க்கறதுக்கு ப்ரௌடா இருக்கும் மற்றவங்க மத்தியில் அப்படின்னு ஃபீல் ஆகும். கரெக்டா? தட்ஸ் ஹவ் த சினாரியோ. ஸோ வாட் எவர் இஃப் யூ ஆர் ஃபீலிங் சம்திங் ப்ரவுட். இப்போ நீங்கள் இதுவே ஆப்புக்குள்ளே வாங்க. ஆப்பில் வந்து இந்த ஸ்டேட்டஸ் போடுறீங்கள, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, எஸ் ப்ரோ. அது என்னது? அதுவும் ப்ரௌட் மூமெண்ட் அது தான். அது வந்து ஒரு ஃபீச்சர் தான். ஆனால் அது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஃபீச்சர், ஸ்டேட்டஸ் போடுறது. ப்ரோ இப்போ இன்ஸ்டால வந்து ரீபோஸ்ட் பண்றதும் அப்படி எடுத்துக்கலாமா ப்ரோ? அதாவது உங்களுக்கு ஸ்டேட்டஸ் போடுறீங்களா, ஸ்டேட்டஸ் போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு லைக்ஸ்லாம் வருது பாருங்க, அதுதான் அந்த எக்ஸ்ட்ரீமான விஷயம். பாராட்டுக்கள், ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. பாராட்டு, வியூஸ்லாம் போகுதுன்னு பார்த்தோன்னே உங்களுக்கு செம்மையாயிடும்ப்பா, 4000 வியூஸ் போயிடுச்சு, சூப்பர் நம்மளோட வீடியோ. தட் இஸ் எஸ்டீம் நீடு. ஓகே ப்ரோ. ஓகேவா? உங்க ஃபீச்சர்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்டீம் நீடு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கா இப்போ? எஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கம்மிங் டு திஸ் ஒன், செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். பர்சனல் பிராண்டிங் கூட ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் ஹரிகரன் ஆக்சுவலா. குட். செல்ஃப் ப்ரமோஷன். நம்ம போடுற சில போஸ்ட்டு, நம்ம போடுற சில ப்ரொமோஷன்ஸு எல்லாமே இப்போ என்னோட இன்ஸ்டாகிராம்லாம் போனீங்கன்னா, நிறைய இதில் நான் வந்து எனக்கு கொஞ்சம் விளம்பரம் பண்ணிப்பேன் நான் ஆக்சுவலா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்காக நான் தான் விளம்பரம் பண்ணணும். எனக்காக வேறு யாரும் வந்து விளம்பரம் பண்ண மாட்டாங்க. ஸோ வி ஹாவ் டு டூ தட். எனக்கு செல்ஃப் ப்ரமோஷன் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்க, பொங்கலுக்கு வந்து நான் என்ன வேணா போட்டுருக்கலாம். ஆனா என் ஃபோட்டோவ நான் போடணும்னா, அது என்னோட பர்சனல் பிராண்டிங்காக நான் போடுறது. ஓகேவா? எனக்கு வந்து ஐ நீட் தட். எனக்கு இதெல்லாம் பண்ணணும் நானு. மத்தவங்கள விட கொஞ்சம் டிஃபரன்ஷியேட்டடா தெரியணுன்றதுக்காக ஐ அம் டூயிங் திஸ். சொல்றது புரிஞ்சுதா? தட் இஸ் வாட் த செல்ஃப் எஸ்டீம் திங். ஓகே. நான் ஷூ வாங்கலாம். நார்மலா போயிட்டு ஒரு ரூ. 250 ரூ. 300 ஷூவோ இல்ல ரூ. 400 ஷூவோ வாங்கிட்டு வரலாம். ஆனா ரெட் டேப் பிராண்ட் தான் நான் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவேன் நான். ஓகே. ரெட் டேப் பிராண்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷூ நல்லா இருக்கும். ரெட் டேப். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைக். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டீமான ப்ராடக்ட். நைக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீபாக்கு, ஓகே, அடிடாஸு, இதெல்லாம் ஒன்றும் எசென்ஷியலான ப்ராடக்ட்லாம் கிடையாது. கெத்துக்காக போடுறது தான். நைக் டிஷர்ட் போட்டால் நல்லா இருக்கும். அது குவாலிட்டியாக இருக்குமா? அந்த குவாலிட்டி நம்ம ஊர்லேயே வாங்கலாம். ஏன்னா நம்ம ஊர்லேருந்து தான் போகுது முக்கால்வாசி பொருள்லாம். ஓகேங்களா? பட் எதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணுறோம்? நம்ம எதுக்காக வாங்குறோம் அப்படின்னா, சம்ஹவ் குவாலிட்டி இஸ் கம்மிங். பட் எண்ட் ஆஃப் தி டே பார்க்கறதுக்கு நைக் ஷூ போட்டிருக்காருடா, செம்மையா இருக்கும், கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீல் கொடுக்குதுல்ல உங்களுக்கு. எஸ்டீமா ஃபீல் பண்ண வைக்குதுல்ல மற்றவங்க முன்னாடி உங்கள. தட் இஸ் வாட்.
பேட்டா ஷூ வாங்குறவங்க, ஏய் ஒரு ஆஃபீஸ் பர்சனு இல்லை வந்து ரொம்ப நாள் உழைக்கணும் வாங்குறாரு பழகுது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதுவே ஏதாவது ஃபங்கியா இல்லை கொஞ்சம் கொஞ்ச நாளைக்கு உழைக்கிற மாதிரி சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இவர் எதுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு வாங்கியிருப்பாங்க? ஷோக்கு தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எஸ்டீம் இட்ஸ் மச் நீடடான விஷயம் தான். இதெல்லாம் இல்லைன்னா நம்மளால நம்ம மனுஷனாவே மதிக்க மாட்டானுங்க நம்ம ஊர்ல இருக்கிறவனுங்க. ஸோ எஸ்டீம் நீட் இஸ் ரிக்வயர்ட். பிரஸ்டீஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. ஓகே. சுயம் விளம்பரம், சுயமரியாதை இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன் நீங்க வேலைக்கு போறது கூட ரொம்ப முக்கியம். வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவுமே இதுல வரும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம பக்கத்து வீட்ல இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 250 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டானா போதும். என் புள்ள வந்து ரூ. 250 எக்ஸ்ட்ரா வாங்குது. உன் புள்ள வந்து ரூ. 2 கம்மியா வாங்குதுன்னு சொல்லின்னு உட்காந்துருக்கிறதுக்குன்னு ஒரு குரூப்பும் இருக்குது. ஓகேவா? கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு. சரியா? ஸோ எஸ்டீம் நீட் அப்படின்றது தேவையான ஒண்ணு தான். எது எதுக்கெல்லாம் நம்ம போடணுமோ ஒரு மீடியம் லெவல்ல ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே. தட் இஸ் ஹவ் த எஸ்டீம் நீட். பட் இதுக்குன்னு பணம் செலவு பண்றவங்க அதிகமா இருக்கிறாங்க. அதாவது இதுக்குன்னே செம பிராண்ட்லாம் இருக்கு. நீங்க யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ராயல் அண்ட் ரிச் பிராண்ட்ஸ் பக்காவா இருக்கு. அவ்ளோ பிராண்ட் இருக்கு. டேய் இதுக்கெல்லாம் யார்றா நீங்கலாம் காசு குடுக்குறீங்க? அது வாங்குறதுக்கு கூட ஆள் இருக்குது இங்க. ரிச் பிராண்டுன்னு போட்டீங்கன்னா, அது இருக்குது பாருங்க. இதெல்லாம் பணக்கார பிராண்ட்ஸு. இந்த லூயிஸ் வைப்டன்னு சொல்லிட்டு அதான் அந்த ப்ராடக்ட் உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குரூப் தான் இருக்கு. இந்த விஎல் குரூப் தான் இருக்கு. டாப் மோஸ்ட் லக்ஸரி ப்ராடக்ட். லக்ஸரி அண்ட் பிரீமியம் பிராண்டு. இத காசு குடுத்து கோடிக்கணக்குல குடுத்து வாங்குறதுக்கு கூட நம்ம ஊர்ல ஆள் இருக்கிறாங்க. அதான் சொல்ல வரேன். நீங்க ப்ராடக்ட்ட பண்றது, அத பொசிஷன் பண்றது தான் உங்க வேல. பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா இட் வில் கோ லைக் எனிதிங். ரோலக்ஸ் பாருங்க இன்னி வரையும் அந்த ரோலக்ஸ்ன்ற பேருக்கு ஒரு மதிப்பு இருக்கு. கரெக்ட்டா? போர்ஷ், ஓகே ஃபெராரி தீஸ் ஆர் ஆல் த ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் வெரி வெரி ரிச் அண்ட் லக்ஸரி எஸ்டீமான ப்ராடக்ட்டா ஃபீல் பண்றது. என்ன பொறுத்த ஒரு கார் வாங்க எஸ்டீமான ப்ராடக்ட் தான்ப்பா. ஓகே கமிங் டூ செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். இதுக்கான ப்ராடக்ட் சொல்லுங்கப்பா. என்ன போட்டிருக்கீங்க? ப்ளீஸ் ஸ்டார்ட் போஸ்ட். போடுங்க பார்க்கலாம். செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ப்ரோ இதுக்கு என்ன ப்ரோ போடுறது? நான் சொல்லிட்டேன். உங்கள நீங்க அறிஞ்சு ஃபுல் பொட்டன்ஷியல் போடுற ஒரு போர்ஷன் சொல்லிட்டேன். ரியலைசிங் யுவர் ட்ரீம்ஸ், பீயிங் ட்ரூ ஆன் யுவர் செல்ஃப் அண்ட் அச்சீவிங் யுவர் இன்னர் பீஸ். ஐ பீன் டோல்ட் யூ. ஸோ இதுக்கான இண்டஸ்ட்ரி யூ கேன் நம்ம எல்லாத்துக்கும் ஆப் சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரி சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க யோகா பண்ணுறது, ஃபிட்னஸ் போகிறது, ஓகேவா? படிக்கிறது, ஓகே. அண்ட் தென் ஃபிட்னஸ் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் கிடையாது. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ணுறேன். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மென்டரிங் பண்ணுறது என்னோட செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். என்னோட நீடுக்காக நான் பண்ணல. எனக்கு என்னுடைய என்னோட என்னோட குரோத்துக்காகவும் ப்ளஸ் என்னுடைய பர்சனல் குரோத்துக்காக நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் மைன். என்னுடைய 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 இதுவா நான் இருக்கேன். பீயிங் மை செல்ஃப். நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணுன்றது என்னோட சின்ன வயசுலேருந்து இருக்கிற ஒரு விஷயம். ஐ அம் டூயிங் தட். என்னோட ட்ரீம் நான் அச்சீவ் பண்ணுறேன். அந்த மாதிரி கம்பெனி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஐ அம் ஹேவிங் மை ஓன் கம்பெனி. நான் சொல்லிக் கொடுக்கறது மூலியமா, நான் 4 பேருக்கு வந்து இந்த மாதிரி மென்டாரிங் பண்ணுறது மூலியமா, எனக்குன்னு ஒரு இன்னர் பீஸ் வந்து அச்சீவ் ஆகுது. காசு வருது, வரல, நஷ்டம் பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம். அது மூலியமா நம்மளுக்கு ரெவென்யூ வருது. அந்த ரெவென்யூவ அப்படியே வேலை செய்றவங்க எல்லாருக்கும் குடுக்குறோம். ரெண்ட் கட்டுறோம். எல்லாம் போயிட்டாலும், எனக்குன்னு ஒரு ஹாப்பி என்ன தெரியுமா? அப்பா! ஜனவரி மந்த்து ஒரு 14 பேர் ஜாயின் பண்றாங்கப்பா நம்மகிட்ட படிக்கிறதுக்கு. நீங்க யோசிச்சு பாருங்களேன். 2 பேர் ஜாயின் பண்ணி நான் இந்த இந்த எஃபோர்ட் போடுறதுக்கு, எனக்கு ஒரு 15, 20 பேர் வந்து ஜாயின் பண்ணும்போது, ஒரு 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 ஃபீல் இருக்கும். பரவால்ல நம்ம போடுற எஃபோர்ட் வந்து ஒரு 20 பேருக்கு போகுது. நம்ம போடுற எஃபோர்ட் ஒரு 40 பேருக்கு போகுது. அந்த மாரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் ஆனா 2 பேர் உட்காந்துட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் செஷன்ல. அவங்க மூஞ்ச நான் பார்த்துக்கிட்டு, என் மூஞ்ச அவங்க பார்த்துக்கிட்டு, ஒரு எனர்ஜியே இருக்காது. கரெக்ட்டா? ஸோ அதுதான் சொல்றது. படிக்க வரீங்கன்னா, ஒரு குரூப்பா வந்து படிங்க. அப்பதான் நெறைய பேர் வந்து ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஒரு வைப் கிடைக்கும். ஒரு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். உங்களுக்குள்ள ஒரு நெட்வொர்க் பில்ட் ஆகும். இதெல்லாம் விஷயம் இங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் மீ.
ரியலைசிங் யுவர் ட்ரீம்ஸ், பீயிங் யுவர் செல்ஃப், இன் அச்சீவிங் இன்னர் பீஸ். இப்போ இது எல்லாத்துக்கும் அச்சீவிங் யுவர் இன்னர் பீஸுக்கு நான் மென்டரிங் பண்ணிட்டு இருக்கேன். ஜூம் எங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ என்னுடைய மக்கள் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்படுது. என்னுடைய டீம் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. என்னோட பீப்பிள் கூட கனெக்ட் பண்ண தேவைப்படுது. அப்போ இட் இஸ் த கனெக்டிவிட்டி பிளாட்ஃபார்ம். கனெக்டிவிட்டினா எங்கே வருது இது? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ கனெக்டிவிட்டி பேசிக்கலி வேர் இட் கம்ஸ். என்னுடைய லவ் அண்ட் பிலாங்கிங்கில் கம்யூனிட்டிஸில் வரும் அது. எனக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் அது ஆக்சுவலாக ஜூம்ன்றது தேவை உள்ள ஒன்று. இப்போ நீங்கள் எப்படி ஃபோன் இல்லாமல் வந்து இருக்க முடியாதோ அதுமாதிரி என்னால் ஜூம் இல்லாமல் இருக்க முடியாது. புரிஞ்சுதுங்களா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஜூமோடைய ரெவன்யூ பார்க்கலாமா? இன் இந்தியா. ஸோ ஜூமோடைய ரெவன்யூ ஆஸ் historically been range of 60 to 70 million, with the company aiming to grow competitive market of while experiencing massive user of Zoom, working on secure telecom license and expand enterprise services, revenue growth, market positioning, okay, and then expansion boost revenue, okay, 100 million mark. So Zoom is important factor. இப்போ இதில் நிறைய இருக்குது. நானும் பிஸ்னஸ் பக்கம்லாம் போகல. நான் ஜஸ்ட்டு பேசிகிட்டு இருக்கிறது ஒன்லி என்னென்னா யூசர் பக்கத்து மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பிஸ்னஸ் சைடில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய க்ரோத் இருக்குது இன்னுமே யூஸ் கேசஸ் படி. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, இது எல்லாமே யூஸருடைய ஃபோக்கஸில் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். இப்போது உங்களுக்கு செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கு சில எக்ஸாம்பிள் போட்டிருக்கீங்க நீங்கள். யூடியூப்பு, ஸ்டோரி டெல்லிங்கில் நீங்கள் ஆப்ஸு, ஓகே சூப்பர். ஆர்ட் ஒர்க்கு, டான்ஸ், விலாகு, பெட் கேரு, ட்ராவலு, ஓகே வாட் எவர் யூ ஆர் ஃபீலிங் ஹாப்பி யூ ஆர் டூயிங் தட் இன்னர் பீஸுக்காக. ஓகேங்களா? தட் இஸ் இட் ஃபைன், தட்ஸ் இட். ஓகே, டிக்கெட்டு நான் புக் பண்ணிட்டு ஊருக்கு போகிறேன், ட்ராவல் பண்ணுறேன். தட் இஸ் எனக்கு தேவைப்படுற ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு முடியுது. ஓகே ஃபைன். இப்போ நான் ஒரு சில கொஷின் கேட்குறேன் உங்களை. இப்போ நீங்கள் வந்து மேஷ்லோ ஹைரார்கி பார்த்துட்டீங்க, சரிங்களா? கம்ப்ளீட்டாக படித்தாச்சு. இப்போ நான் ஒரு சில இண்டஸ்ட்ரி கொஷின் கேட்குறேன். இதில் எங்கே வருதுன்னு சொல்கிறீங்களா? ரேபிட் ஃபயர் செஷன் கேட்கலாமா? ரெடின்னு போடுங்க பார்க்கலாம். Come on guys, rapid fire session. ரெடியா? போலாமா? ஓகே பக்கா. கல்யாண மண்டபம் என்ன கொஸ்டின் கேட்குற நீங்க? சொல்லுங்க. 11 belongs bro. 11 பிலாங்கிங்கா? ஆமா ப்ரோ. சரி ஓகே. ஏன் 11 பிலாங்கிங் சொல்லுங்க பார்க்கலாம். செல்ஃப் எஸ்டீம். ப்ரோ அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தானே ப்ரோ சொல்றோம். மேரேஜ் வந்து யாரோ அந்த ஒருத்தர் கூட சொன்னீங்க. ஓகே செல்ஃப் எஸ்டீம். புரியல. செல்ஃப் எஸ்டீம்ல வரும் ப்ரோ. வெரி குட், பெருமைக்காக கூட பெரிய கல்யாணம் வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. வெரி குட் கௌஷிகா, வெரி குட். யூ ஆர் கேட்சிங் த பாயிண்ட் ஆக்சுவலி. சி திலக், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். 11 பிலாங்கிங் தான். பட்டு நான் அது வீட்டில் கூட பண்ணலாம், நான் வந்து கோயிலில் கூட பண்ணலாம். ஏன் நம்ம கல்யாண மண்டபத்துக்கு நான் ஏன் போனோம்? ஓகே ஓகே ப்ரோ. பெருமை. எனக்கு வந்து ஒரு 10,000 பேர் வருவாங்கன்னா, ஒரு 1000 பேர் வராங்கன்னா அவங்களெல்லாம் வந்து நான் வர வைக்கணும், தடப்புடலாம் சாப்பாடு போடணும். அப்போ தான் நம்ம சொந்தக்கார மத்தியில் ஒரு ஒரு இது இருக்கும், அந்த ஃபீல் வரணும்ல, அதுக்கு தான் எஸ்டீம். ஓகே, வெரி குட் கௌஷிகா. ஸோ எப் சரி ஓகே, வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்? ஓகே,
இன்னும் மைண்ட்ல எதுவும் வர மாட்டேன். டிமென்டி சொல்லுங்க பார்க்கலாம். டிமென்டி டெக்னாலஜிஸ் இது எங்க செல்ஃப் வருது சொல்லுங்க. ஆக்சலரேஷன் ப்ரோ. ஆ செல்ஃப் ஆக்சலரேஷன். செல்ஃப் ஆக்சுவலைசேஷனா? ஓகே. லவ் அண்ட் பிலாங்கிங்லயும் வரும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டிலயும் சேருது ஒண்ணு. செல்ஃப் ஆக்சலரேஷன் வந்து செல்ஃப் க்ரோத்லயும் சேரும்ல ப்ரோ. லேர்னிங் ஸ்கில்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சேன். ஓகே. முக்கியமான ஒண்ணு இருக்கு. நான் சொல்றேன். ஓகே. ஓகே. வேற ஓகே. யாருக்கு சொல்லுங்க. டிமென்டி டெக்னாலஜி சொல்லுங்க பார்க்கலாம். சேஃப்டி அண்ட் வெரி குட் யாகுதேவி. சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. பிகாஸ் நீங்க இப்ப எல்லாரோடைய மோட்டிவேஷன் ஆஃப் டிமென்டி growth as well as ஜாப். ஓகே. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. நீங்க எதுக்காக உள்ள வந்து படிச்சுட்டு இருக்கீங்க இப்போ? உங்க நாலேட்ஜுக்காக படிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களோட செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கு படிச்சுட்டு இருக்கீங்க? இப்போ ஒண்ணும் இல்ல. லைக் இப்ப நான் படிச்சு முடிச்சுட்டு சும்மா படிச்சுட்டு இருக்கேன்ப்பா டிமென்ட்ல ஜாயின் பண்ணி. அப்படியா? ஸ்கூலுக்கு சும்மாவா போனீங்க? காலேஜுக்கு சும்மாவா போனீங்க? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். எஜுகேஷன் கம்ஸ் அண்டர் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. உங்களோட எண்டு கோல் என்ன தெரியுமா கௌஷிகா? இந்த 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 கோர்ஸ் முடிச்சுட்டு இந்த யுஐஎக்ஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு போகணுன்றது. ஓகே. யூ கேம் ஃபார் தட் பர்பஸ். அப்போ இங்க நம்ம வந்து சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்காக தான் நம்ம வந்திருக்கோம் இங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா டிமென்டியோட நீட் எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா இந்த உலகத்துக்கு? டிமென்டி மாதிரி எத்தனை ஊர்ல எத்தனை இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஸ்கூல்ஸ் எவ்வளோ இருக்குது, காலேஜஸ் எவ்வளோ இருக்குது, எத்தனை கோடி ரெவன்யூ இதில் வரும். காலேஜ் ஸ்கூல்ல எவ்வளோ எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. ஒரு ஒரு அட்மிஷன் போட்டா ஒரு காலேஜ்ல 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6, 6 செமஸ்டர் 6 செமஸ்டர். ஒரு செமஸ்டருக்கு 50,000 கணக்கு பண்ணிக்கங்க. 1,00,000 1,00,000 1,00,000 ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 3,00,000. அதுக்கப்புறம் இல்லாம அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் அப்படி இப்படி போட்டு ஒரு 2,00,000 ரூபா போட்டுருவாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 5,00,000 ரூபா. நான் சொல்றது கம்மி. அதை விட அதிகமாகறது கூட வாய்ப்பு இருக்கு. அதுவே நீங்க இன்ஜினியரிங் காலேஜ்லாம் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். 75,000லேருந்து 1,00,000 ரூபா கம்பல்சரி வாங்கிடுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. This market is also big market because it's essential for people because they want to be educated. புரிஞ்சுச்சா? ஓகே ப்ரோ. புரியுது. ஓகே. டிமென்டி வில் கம் அண்டர் தேர் ஆல்சோ. எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனதுக்கப்புறம் லக்ஷ்மணோடைய ஸ்டோரி எதனா சொல்றேன். ஒரு 1 ஹவர் செக்ஷன் இருக்குது வாங்க அப்படி சொல்லிட்டு ஜாயின் பண்ணும்போது, நீங்க ஜாலியா வந்து ஜாயின் பண்ணிட்டு போறீங்கல்ல, அது எல்லாம் வந்து அதில வந்துரும். ஃப்ரீயா. ஓகேவா? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம நான் வந்தேன்ப்பா இந்த செஷனுக்குள்ள. இப்ப இங்க இருக்கிற செஷனுக்குள்ள எதிர்பார்ப்பு என்ன? ஐ நீட் டு கெட் நாலேட்ஜ் அண்ட் ஐ வாண்ட் டு கோ ஃபார் அ ஜாப் ரைட் நவ். இதானே உங்களோட எல்லாரோட தேவையும். அப்ப இந்த பொசிஷன்ல அந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் கிடையாது. எங்க செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் ஒரு யோகா சொல்லி தரேன். என்னுடைய லைஃப்ல வந்து நடந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, யூ மே கெட் சம்திங் அந்த டைம்ல. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ஓகே. கிளாரிட்டி கிடைச்சுச்சா? ஓகே. ஓகே. இப்போ சினிமா தியேட்டர். சினிமா தியேட்டர் ஆர் சினிமா Physical இண்டஸ்ட்ரி. needs. சினிமா தியேட்டர் அண்ட் Physical சினிமா இண்டஸ்ட்ரி. கமான் கைஸ். acceleration. மத்தவங்க யாருமே வந்து பதிலே சொல்ல மாட்டீங்களேப்பா. போட்டுங்களா? Self செல்ஃப் எஸ்டீமா? சினிமா esteem. சினிமான்றது. ஓகே ஃபைன் ஃபைன் கௌஷிகா. ஐ காட் யூ. செல்ஃப் எஸ்டீம் சினிமா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெரி குட். லவ் அண்ட் பிலாங்கிங் போட்டிருக்கீங்க. ஓகே. சரண்யா போட்டிருக்காங்க. லவ் அண்ட் பிலாங்கிங் போட்டிருக்காரு. கார்த்திக் போட்டிருக்காரு. வேற சினிமா தியேட்டர். கமான் கைஸ் கமான். போடுங்க சீக்கிரமா போடுங்க. நம்ம செஷனை முடிச்சுட்டு போலாம். உங்க வீட்டில் இருக்கிறவங்க திட்டிட்டு இருப்பாங்க என்ன இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இவரு அப்படி சொல்லிட்டு. Physical needsல வருமா ப்ரோ அது? சினிமா எதுல வருமா கேக்குறீங்க?
சினிமா, மைண்ட் ரிலாக்ஸேஷன் அந்த மாதிரி பிசிக்கல் நீட்ஸ்ல வருமான்னு கேட்குறேன். மைண்ட் ரிலாக்ஸ்க்காக கூட போவாங்க. செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கா? நோ 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 நோ. சினிமா அண்ட் சினிமா தேட்டர் இஸ் ஃபார் லவ் அண்ட் பிலாங்கிங். ஓகேங்களா? நீங்க ஒருத்தவங்களுடைய ப்ராடக்ட், அதாவது என்னன்னா ப்ராடக்ட்ன்றதை விட ஒருத்தவங்க மேல வச்சிருக்கிற ஃபெய்த்னால தான் நீங்க ஒரு தேட்டருக்கு போய் ஒரு படம் பார்க்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் விஜய். ஏய் விஜய் எனக்கு பிடிக்கும்யா. ஏன்னா அஜித் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அங்க ஒரு கம்யூனிட்டி உங்களுக்கு ஒரு பில்ட் ஆகுது. யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் ஒன் பர்சன். அந்த இதில் ஒரு லவ் அண்ட் பிலாங்கிங் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஒன் திங். செகண்ட் திங், லவ் அண்ட் பிலாங்கிங் தான் 150 150 ப்ரைஸில் போய் படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா சூப்பரு. ஆனால் 1500 கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கி போய் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் செல்ஃப் எஸ்டீமு. லைக் ஃபீவர் சினிமாஸ். எது வேணா எடுத்துக்கலாம் நீங்க. எல்லாத்துலயுமே காசு புடுங்குறானுங்க இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ பேசிக்கலி நார்மலா ஒரு படத்துக்கு போயிட்டு வரதுக்கு ஒரு 150, 200 செலவு பண்ணா அது பேர் வந்து ஒரு லவ் அண்ட் பிலாங்கிங்ல பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஆனா நான் வந்து 1500 கொடுத்து என் தலைவனோட படத்தை பார்த்துட்டு வந்தேன்டா அப்படின்னா அதுக்கு பேர் செல்ஃப் எஸ்டீம். பேசிக்கலி அதே தியேட்டர் அதே மாதிரி விஷயத்த நீங்க லோக்கல்ல இருக்கிற தியேட்டர் கூட ட்ரை பண்ணலாம். ஆனா நான் மால்ல இருக்கிற தியேட்டர் தான் நான் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் செல்ஃப் எஸ்டீம். புரிஞ்சா? Got it. ஓகே கைஸ், ஃபைன். ஐ ப்ரோ எஸ். ப்ரோ சிலவங்களுக்கு வந்து சினிமா பார்க்கறதே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் அது மாதிரிலாம் இருக்கு ப்ரோ. அது செல்ஃப் ஆக்சுவலேஷன் வராது ப்ரோ அது. என்ன பொறுத்தவரையும் இல்ல ப்ரோ. ஆக்சுவலா நீங்க எல்லாருமே மைண்ட் ரிலாக்சேஷன் பார்க்குற டைம் வந்து இப்போ இல்ல ஆக்சுவலா. எப்போ பார்ப்பாங்க? எப்போ வந்து ஒருத்தவங்க சினிமாவை வந்து ஒரு மைண்ட் ரிலாக்சேஷனா பார்ப்பாங்கன்னா, லைக் என்ன சொல்றது? லைக் வீட்ல உட்காந்து கூட என்னால பார்க்க முடியும் நல்ல சினிமாவ. ஓகேங்களா? டிவி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேர் சொல்லலாம். ஓகே, நான் ரிலாக்சேஷனா பார்த்து டிவி பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. என்டர்டெயின்மென்ட்க்கு பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? பட் தியேட்டருக்கு போய் நான் ரிலாக்சேஷன் ஆகுறேன்றதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது ஆக்சுவலி. அது மேபி மைண்ட் செட்டா இருக்கலாம், விஷயங்களாம். பட் என்டர்டெயின்மெண்ட் இஸ் கம்ஸ் அண்டர் லவ் அண்ட் பிலாங்கிங் அண்ட் இட்ஸ் கம்ஸ் அண்டர் எஸ்டீம் நீட் தான். ஓகேங்களா? செல்ஃப் ஆக்சுவலேஷன் நான் படம் பார்த்தா இல்லப்பா. செல்ஃப் ஆக்சுவலேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்கு நீங்க ஏதாவது பண்ணலாம். மத்தவங்களுக்கு நீங்க ஏதாவது பண்றது, மத்தவங்களுக்கு உதவி பண்றது, அந்த மாரி உங்கள வந்து யூ ஆர் சேஞ்சிங் யுவர் செல்ஃப் இன்டு நியூ பெர்ஸ்பெக்டிவ். ஓகே ஓகே ப்ரோ. எப் நீங்க இன்னும் நல்லா தெளிவா படிங்க. இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் யோசிக்கிற இந்த ப்ராசஸ்ன்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். இந்த மேஷ்மெல்லோ ஹைரார்கி தியரிய மத்தவங்க வேற மாதிரி கூட நம்ம சொல்லலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு மேஷ்மெல்லோ ஹைரார்கியை இந்த கண்ணோட்டத்துல இருந்து பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். இதே நீங்க போய் மேஷ்மெல்லோ ஹைரார்கியை வேற எங்கேயா போய் படிச்சீங்கன்னா அது வேற மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சொல்றது புரிஞ்சுதுங்களா? எண்ட் ஆஃப் தி டே ஒன்னே ஒன்று மட்டும்தான். இண்டஸ்ட்ரி மனுஷனுக்கு தேவைப்படுற இடம். மனுஷனுக்கு என்ன தேவைப்படுது? ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு டைம்லையும் ஒன்று தேவைப்படுது. அது என்ன? அப்போ இது எப்படி நம்ம டெக்குக்குள்ள கொண்டு வரது? இது எப்படி நம்ம பிசினஸ்க்குள்ள கொண்டு வர்றது? இதுதான் நம்ம இங்க படிச்சது. புரிஞ்சுச்சா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? Yes, bro. ஓகே, சூப்பர். இதோட நம்ம செஷனை முடிப்போம். உங்களுடைய ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் நம்ம குரூப்ல போட்டுருங்க. ஸோ ஐ வில் சி. ஓகே, ஐ வில் ஹேவ் a look on that. ப்ரோ ஒரே ஒரு டவுட் மட்டும். சொல்லுங்க. ப்ரோ இந்த மேஷ்மெல்லோ ஹைரார்கில வந்து ஏஜ் கேட்டகரி எதுவும் பிரிப்பீங்களா ப்ரோ இல்ல காமனா போயிருமா ப்ரோ? ஏஜ் கேட்டகரிலாம் பிரிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த பர்டிகுலர் ஏரியாவை கடந்து போகணும், அவ்வளோதான், சிம்பிள். ஸ்கூலு, காலேஜ், இன்சூரன்ஸ்லாம் எப்போ போடுவீங்க? எல்லாம் ஜாப்பு போகும்போது தான் போடுவோம் இன்சூரன்ஸு. எல்லாம் வேலைக்கு போகும்போது தான் போட ஆரம்பிப்போம். படிக்கும்போது தான் படிப்போம். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் போகுது இல்லை. ஏஜ் கேட்டகரின்றதை விட நீங்கள் இது எல்லாத்துலேயுமே ரிவர்ஸ் ஆகிட்டே இருப்பான் யூசரு. நீங்கள் இப்போ நான் செல்ஃப் எஸ்டீம்குள்ளே இப்போ இருப்பேன். திடீர்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய நிலைமைக்கு வந்து ஏதாவது ஒன்று தேவைப்படும். உங்களுக்கு புரியுதுங்களா? இது இட் இஸ் ரொட்டேஷனல். ஓகே இது ஓகே எங்கேயும் ஓகே போறது கிடையாது. மனுஷன் வந்து இது ரொட்டேஷனா பண்ணிட்டே தான் இருக்க போறான். தெர் இஸ் நோ எண்டு. ஓகே ஓகே ப்ரோ. இதுக்கு எண்டே இல்ல அப்படின்ற மாதிரி தான். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், தேங்க்யூ. வில் கனெக்ட் டுமாரோ.